உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கம் என்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை அப்படின்ட்டு கண்ணதாசன் அழகா சொன்னாரே. அப்போ ஒரு குழந்தையை பெத்தெடுக்க எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அக்கா இங்க உள்ள நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கல்யாணமான பெண்கள் மட்டும் கை தூங்க. அவங்க பாயிண்ட்ல நான் வரேன். அந்த பாட்டிக்கு மட்டும் தான் முகூர்ல கல்யாணம் ஆயிருக்கு. கரெக்டா பதில் சொல்லுது. அந்த ஒரு பாட்டி ரோஸ் கலர் சேலை கட்டின பாட்டி மட்டும் தான் பளிச்சுன்னு வெத்தலையை போட்டு 2 மூக்குத்தி போட்டு அக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு கையை தூக்குங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சி தட்டில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூங்க பார்க்கலாம். ஒன்ஸ் மோரானே திரும்பியும் வெக்கங்கட்ட அவங்க நிற்கணுமா? நீங்க பாட்டி நீங்களுமா சாப்பிட மாட்டீங்க? தாத்தா தட்டுல தாத்தா மூஞ்சையே பார்க்க முடியாது, தட்டில் வேற சாப்பிடணுமா? ஐயய்ய வருவார் காலில் செருப்பை போட்டு சரக்கு 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 சரக்குன்ட்டு. யாருமே சாப்பிட மாட்டீங்களா? இல்லை சாப்பிடுவாங்க. பெண்களுக்கு வந்து சொன்னார்ல அச்சமடம் நாணம் பயிர்ப்பு இருக்கும், கூச்சப்படுறாங்க. அப்படி எச்சி தட்டில் சாப்பிட்டா பாசம் நேசம் பரிவுன்னு நினச்சிங்களா? ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு தட்டு கழுவுறது மிச்சம். கரெக்டா? ஃபோட்டோகிராஃபர் கூட விழுந்து விழுந்து சிரிக்கிறார். நம்ம வீட்டில் உள்ளதை கரெக்டாக சொல்லிட்டாலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க உண்மையிலே இந்த குடிகார விஷயத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போட்டிங்களாண்ணே? எல்லாரும் போட்டிங்கல்ல? அமெரிக்காக்காரன் போட்டான், ஜப்பான்காரன் போட்டான், சைனாக்காரன் போட்டான், நம்மளால போட்டான். அமெரிக்காக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், வலிக்குமா டாக்டர்? ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? நம்மால் கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், நைட்டு சரக்கு அடிக்கலாமா டாக்டர்? பார்த்தீங்களா? கரெக்டாக ஆர்கனைசிங் கமிட்டியே கைத்தள்ளி கொடுத்துட்டு இருக்கு. அப்போ நிலமல்லிக்கு எப்படி இருக்கு? கடிகாரத்துக்கும் குடிகாரனுக்கும் என்ன வித்தியாசம்? நின்ன இடத்துல சுத்துனா அது கடிகாரம், நிற்கவே முடியாமல் சுத்துனா அதுதான் குடிகாரம். கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இறங்குனா ஒருத்தர் செம்ம போதை. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, சமுதாயத்தை திருத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால அந்த சட்டையை பிடிச்சி தைரியமா பாரதின்னு பேர் எங்க அம்மா வச்சாங்க, சும்மா வச்சாங்க, எவனை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் எனக்கு இருக்கிறதுனால தைரியமா நைட் 2 மணிக்கு சட்டையை பிடிச்சேன். டேய் எதுக்குடா குடிக்கிற? ஏன் குடிக்கிற? குடிச்சா அவன் உடம்பு கெட்டு போயிரும்ல அப்படின்னா. அவன் சொன்னா குடிச்சா உடம்பு கெட்டு போயிரும், குடிக்காட்டி சரக்கு கெட்டு போயிரும் தங்கச்சி அப்படின்னா. நான் ஏன்னா அப்படி தள்ளாடுறீங்க? நாங்கள் தள்ளாடினா தான் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், நாங்கள் ஸ்ட்ராங்காகிட்ட கவர்மெண்ட் தள்ளாடிடும் பரவாயில்லையா அப்படின்னா. சத்தியமாக இன்றைக்கி நாட்டோட நிலைமை இருக்கிற அந்த குடிக்கு மது அப்படின்ட்டு பேர் வச்சான். ஏன் தெரியுமா நண்பர்களே? மது அது அந்த பழக்கம் நமக்கு ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் நிறைவடையும் பொழுது துன்பக் கடலில் போய் உங்களை ஆழ்த்தும் என்பதற்காகத்தான் மது என்று தமிழன் பேர் வச்சான் அப்படின்ட்டு சொன்னால் யோசிச்சு பாருங்க. குடிகார கணவனர்களாக இருந்தாலும் நம்ம நாட்டில் குஷ்புக்கு கோவில் கட்டுறாங்க, திரிஷாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, நயன்தாராவுக்கு கோவில் கட்டுற மாதிரி பிளான் நடந்துட்டு இருக்குதான். ஆனால் யாருக்கு கோவில் கட்டணும் தெரியுமா நண்பர்களே? குடிகார புருஷனையும் வச்சு கஞ்சி ஊற்றி கொடுத்து நடத்துறாளே என் பெண் குல தங்கங்களுக்கு தாங்க சத்தியமா கோவில் கட்டணும். அப்படின்னா குடிகார புருஷனா இருந்தாலும் எங்க பாட்டி விட்டுட்டு போதா? நோ. தாத்தா பின்னாடியே கிடக்குதே, தாத்தாவோட வேட்டியை தோச்சுட்டே கிடக்குதே. கோபக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கோப செய்ய மச்சானும் இல்ல. சிடுவா 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 ஒரு சிடுவா செல்ல வீடு கூட்டிடுவா. கோபக்கார கோபக்கார மச்சான் என் மச்சான் கோப செய்ய மச்சானும் இல்ல. தண்ணி போட்டு வந்ததும் இல்ல, என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல. தாங்கிடுவா ஏங்கிடுவா, தாங்கிடுவா ஏங்கிடுவா, வீடு கூட்டிடுவா. கோபக்கார மச்சான் கோபக்கார மச்சான் என் மச்சான் கோப செய்ய மச்சான் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா உண்மையிலேயே பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? ஆண்களே இனிமே குடும்பத்துக்குள்ள சண்டை வராம இருக்க ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். அக்கா பெண்களே கரெக்டுனா கைத்துல கொடுக்கணும், ஓகேயா? பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? குடும்பத்துல சண்டை வந்துருச்சு, உங்க பொண்டாட்டி கிட்ட சண்டை வந்துருச்சுன்னா பொண்டாட்டிய போய் வெறும் சமாதானம் பண்றவன் மனுஷன்.
அதுவே கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றான் பாரு, அவன் தான் பெரிய மனுஷன் அப்படின்னா அந்த போய் சமையல் பண்ணி அப்படி ஸ்வீட்டா ஹாட்டா ஊட்டி விடுங்க. அப்படிப்பட்ட ஆண்களை தான் பெண்களுக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னா பெண்களுக்கு சப்போர்ட்டா ரொம்ப ஆணித்தரமா எங்க பமிலாக்கா ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து இல்லைங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு ஆணின் மகிழ்ச்சிங்கிறது திருமணத்திற்கு முன்பே என்று பேசுவதற்காக சூரியன் எஃப்எம் புகழ் ஜெபாஸ்டின் சார் வராங்க. உங்களுடைய உற்சாகமான கைத்தறல் கொடுத்தீங்கன்னா உடனடியாக ஆரம்பிச்சு. முகவூர் தெற்கு தெரு இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் பங்குனி திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் அந்த அம்பாள் தாமே எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எங்கு ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மனை வணங்குகின்றேன். என்னை பெற்றோரை வணங்குகின்றேன். கடைக்குட்டி தங்கமாகிய நடுவர் உள்ளிட்ட அவையோரை வணங்குகின்றேன். இங்கே கூடி இருக்கின்ற நேர் நெஞ்சங்களாக இவர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். வணக்கம் நேயர்களே. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அந்த எஃப்எம்ல கேட்ட அந்த காந்த குரல் சூப்பருங்க சார். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா இங்க பட்டிமன்றம் போதா இல்ல ஒரு போதை மன்றம் போதான்னு தெரியல. அப்பா வந்து என்ன வரத்து வந்திருக்கா, என் தங்கச்சி தான். அவளுக்கு இவ்வளவு சரக்கு எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? கடை கடையா பாட்டில் பொறைக்கு பழக்கம் அவ, அதான் இவ்வளவு பேரு தெரிஞ்சிருக்கு. என்ன வரது. அப்புறம் வர என் புருஷன் நான் கொடுத்த எச்சி காப்பியை குடிச்சிட்டு இப்ப தாண்டி இனிக்குன்னு சரியான எச்சிக்கலை பேரா இருந்திருக்கான். அதான உண்மை. பல்வேறு காஃபிங்க. என்ன வரது. அருமையாக எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அதுதான் நம்ம அப்பச்சி கர்ம வீரர் காமராஜரின் காலம் என்று சொல்லி எத்தனையோ தலைவர் எவ்வளவு பொருள் உண்டு அவர் வீட்டில், எத்தனையோ தலைவர் எவ்வளவு பொருள் உண்டு அவர் வீட்டில், அத்தனையும் தேடாமல் எதையும் நாடாமல் அத்தனையும் தேடாமல் எதையும் நாடாமல் அத்தனையும் பெற்றவர் காமராஜா. காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜா, மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜா. இப்படி எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த தமிழகத்தின் பொற்காலம் உண்டு என்றால் அதுதான் நம்ம அப்பச்சி கர்ம வீரர். அதுதான் அங்க உண்மை. உலக அளவில், அதாவது ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அவரை பற்றி ஒரே ஒரு தகவல் சொல்லுங்க. உலக அளவில் நேர்மையாளர் பட்டியல் தயாராகிறது. நல்லா கேட்டுக்கணும். உலக அளவில் நேர்மையாளர் பட்டியலை எடுக்கிறார்கள். அதில் 50 பேரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 50இல் இந்தியாவிலிருந்து ஒரே ஒருவரை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த ஒருவரும் அந்த 50 பேரில் முதலாவது ஆளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் தான் நம்ம அப்பச்சி கர்ம வீரர் காமராஜர். நல்ல கைத்தட்டலாங்க. இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவில் ஒருவர் அவர் முதல்வர். எந்த தலைவர் வந்தாலும் மக்களுக்கு யாரு நல்லது செய்யணும் யாரு நினைக்கிறாங்க இல்ல, அவங்க நேரத்துல வந்து எதை சூட்டிட்டு போலான்னு தான் நினைக்கிறாங்க. காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வைப்பாங்க, பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து பிள்ளையை ஊனமாக்கி விடாதே என்று சொன்ன ஒரே தலைவர் தான் கிங் மேக்கர் அப்படின்ட்டு நம்ம கர்ம வீரருங்க. அவருடைய வம்சத்தில் வந்த நாமெல்லாம் அதற்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லி மனிதன், அதாவது குறிப்பா ஆண்கள் மகிழ்ச்சியாக இருப்பது திருமணத்திற்கு முன்பா பின்பா, அவ்வளவுதான். அதான உண்மை. என் தங்கம்லாம் உட்கார்ந்துருக்கான், வாலிப பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். கல்யாணங்கிறது கஷ்டத்துக்கு கால்நாட்டு தங்கம். நல்லா இருப்ப சீக்கிரம் முடிக்காத. உண்மையிலே பாருங்க, அவன் முகத்துல ஒரு ஒளி வட்டம் தெரியும். நீ வந்த பிறகு அந்த பசங்க எல்லாம் உட்கார்ந்து, அதான் உண்மை. ஆனா கல்யாணங்கிறது கஷ்டத்துக்கு கால்நாட்டு. நீ இப்பதான் எதையும் சாதிக்க முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் டிவியில சேனல் கூட மாத்த முடியாது. என் பொண்டாட்டி ரொம்ப விவரமானவா. எப்பமாவது அவ டிவி வச்சுட்டு போவா ரிமோட்டை. நம்ம கொஞ்சம் மாத்திக்கலான்னு பார்த்தா கக்கூசு போகும்போது கூட கொண்டையில சொருவிட்டு போயிடுவாமா. அப்ப கூட எனக்கு அன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கும் இந்த ரிமோட்டுக்கு சண்டை. அவர் நான் வந்து நியூஸ் தான் பாப்பங்கறாரு, நான் சன் மியூசிக் பாப்பங்கறேன். அவர் நியூஸ்ங்கறாரு, நான் சன் மியூசிக் பாப்பங்கறேன். எடி இப்ப ரிமோட் தர முடியுமா இல்லையாடி? முடியாது மாமா. சரி பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன்? நீ எந்த சேனலை பாக்குறியோ அதே நானும் பாத்துக்கிறேன்னு போயிட்டார். இதாங்க. ஆனா என் புள்ள சாதிக்கிறது பூரா திருமணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு பின்பு ஒரு சாதனையும் கிடையாது. குடும்பம் ஒரு இதை சொல்லுவோம் தெரியுமா? அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? ஃபேமிலி. ஆமா. அதுக்கு சொன்னா வாய் நிறைய சீனி எள்ளி போடணும். யாரெல்லாம் பேர் மொழி முடிச்சுக்கிட்டு கல்யாணம் ஆயிட்டு அர்த்தம். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தெளிவா இருக்கும். என்ன வரத்துங்க கல்யாணத்துக்கு. நான் உண்மையிலேங்க இந்த பசங்க கல்யாணத்துக்கு முந்தி எப்படி இருப்பான்னு தெரியுமா? தவழும் இலவாம் தங்கரதம்
பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இப்படி எல்லா சாதனைகளும் எனக்காக என்று இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறிடுதான்? எப்படி? எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். ஆண்களுடைய நிலைமையே நிம்மதியா இருக்கிற வயசுல மனைவியை தேடு. கல்யாணத்தை முடிக்கிறதும் நிம்மதியா இருக்கிற வயசுல மனைவியை தேடுறதும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியை தேடுறதுமே ஆண்களுடைய வேலை. கல்யாணத்துல 2-3 காட்சிகள் 2-3 சம்பவங்களை சொன்னா உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. உண்மையிலே கல்யாணம் ஆச்சு நானும் ஆசையோட போய் ரெடி ஆகணும்ல, மணமகன் அறை ரெடி ஆயிட்டு எனக்கு வேர்த்து கொட்டுது. ஏன் தெரியுமா? அதான் எனக்கு முத கல்யாணம். உங்களுக்கு முத கல்யாணம், அப்ப இவருக்கு என்ன 4வது கல்யாணமா? இல்ல, ஒரு படபடப்பு. உடனே என் ஃப்ரெண்டு சுத்தி நின்னோட அந்த ஃபேனை போடல. அந்த ஃபேனுக்கு இருந்த மூளை எனக்கு இல்ல. ஃபேனை போட்டா அது ஆரம்பிச்சது கிறுக்கேன் 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 கிறுக்கன் 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 நல்லா இருப்பல நிப்பாட்டுன்னு இன்னொருத்தன் அதை ஆஃப் பண்ணா கிறுக்கேன் கிறுக்கன்ட்டு சொல்லிச்சு. இதே நமக்கு முதல் பாடம் இல்லையா? அப்போ இத கூட உணராம அப்படியே ரெடியா கல்யாணம் மேடைக்கு போறேன். மேடைக்கு போகும்போது அங்க புரோகிதர் சொல்றாரு, நல்ல நேரம் முடிய போது மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கோ. நல்ல நேரம் முடிய போது யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. அதான் முடிஞ்சு போச்சா? இந்த கல்யாணத்துல வீட்டு வாசல்ல வாழைமரம் கட்டி, இப்ப நீங்க கூட சொன்னீங்க வாழைமரம் தோரணம்னு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு இந்த அக்கா புள்ளியா அண்ணன் தம்பி புள்ளி எல்லாம் போய் உரிச்சுக்கிட்டு அடக்கும் அந்த நாரை. என்ன அர்த்தம்? மவளை இந்த பாதவத்தி உன்னை நாளைக்கு நார்னாரா உரிக்க போறான், நீ சீரழிய போற. அந்த 3வது காட்சியும் நமக்கு ஞாபகம் இல்ல. சரிதானா? அப்புறம் இந்த தவல்காரர் உண்மையிலே பெரிய ஞானிங்க. அவர் அழகா சொல்லுவார். முதல்ல நம்ம மேடைக்கு போகும்போதே ஒரு சிக்னல் கொடுப்பாரு. உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம் உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம் உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம். அவர் 5 பிள்ளைய பெற்றுக்கிட்டு அனுபவப்பட்டு அடிக்காரு. அப்பவும் நமக்கு ஞானம் வரல. தாலி கட்டும் போது ஒரு அடி அடிப்பார் பாருங்க. மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. பாவி பேருவா நமக்கு அப்பவும் தெரிய மாட்டேங்க. தெரியுதா எவ்வளவு சீரழிவு இருக்கு? இதை விட ஒரு ஞானி இருக்காங்க, போட்டோகிராஃபர். அது வேற என் ஃப்ரெண்டுக்கு தான் போட்டோகிராஃபர் வாய்ப்பு இருந்தது. அவன் சொன்னான், ஏய் மாப்பிள க்ளோஸ். அவன் பொண்ணுகிட்ட போக சொல்லி இருக்கான். நான் போய் கொஞ்சம் கிட்ட நின்னா கொஞ்சம் விற்க இருக்கும். அவன் தெளிவா சொல்ல, மாப்பிள க்ளோஸ், நீ இன்னையோட க்ளோஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, மாப்பிள கடைசியா ஒரு தடவை சரியில்லை. அன்னைக்கு சிரிச்சவன் தான் அன்னைக்கு மேட மேடையா சிரிச்சுட்டு கிடக்கேன். அதாங்க அன்னைக்கே சொன்னா. அதே இந்த படம் என்ன படம் சொன்னா? தங்கச்சி வசந்த மாளிகையில அந்த நடிகர் திலகம் அப்புறம் ஒரு பாட்டு படிப்பார், அதை மறந்துட்டா பத்தீங்களா? மரணம் என்னும் போது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ. இவன் சொல்றான் பத்தியாளா, கல்யாணம் முடிக்க கூட பொண்டாட்டியே போங்க. எவ்வளவு தூரம் வேதனை இருக்குங்க. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை சித்தராக்கி அலைய வைப்பது. எழுதுங்கள் என் கல்லறையில் தமிழ பாதவத்தில் ஒரு இரக்கம் இல்லாதவன் என்று பாடுங்கள் என் கல்லறையில் அந்த ரோகிணி ஒரு பைத்தியக்காரி. எவ்வளவு வேதனை மனுஷங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவ சந்தோஷமா இருக்கமா, சந்தோஷமா என்னைக்கா சந்தோஷமா இருந்தா. சார் நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பசங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் நட்டு வட்டாரம், எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க. தண்ணி அடிச்சா வீக் ஆகும் பாடி, பொண்ணுங்க சிரிச்சா ஸ்ட்ராங்கா வளரும் தாடி. நண்பர்கள்லாம் எப்போதுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அவங்க பிரிஞ்சா அதுக்கு காரணம் பொண்ணுங்க. நட்பையே பிரிச்சு விட்டுருவாங்களோட பாதவத்தி. கரெக்ட்டுங்க. அன்னைக்கு ஒரு 2 தம்பதி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க கல்யாணம் முடிச்சு நமக்கு 5 வருஷமா ஆச்சுங்க. அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை சொல்ல, ஆகவே 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோமாக. அவன் கண்ணீர் அஞ்சலி வாழ்க்கை வாழ்ந்து. கல்யாணத்துக்கு முன்னாடிங்க எப்படா இவ பேசுவா,
கல்யாணத்துக்கு அப்புறம் எப்ப இவ பேச்ச நிறுத்துவா? ஆமாம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி பா நான் கண்ணுடா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வாயிடா. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி உயிர் உள்ளவரை உஷா, கல்யாணத்துக்கு அப்புறம் உயிரை எடுக்கிற நிசா. கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரெல்லாம் அப்படியே இந்த கடைக்கண் பார்வை பாரதி ஒரு லுக்கு உருடி ஓர கண்ணால என்ன ஓரம் கட்டுற ஜாட காட்டியே வாட்டி வதக்கிற வான வில்லாட்டா வந்து எட்டி பாக்குற வளைச்சு போட்டா ஒரு சொக்கு பிகடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கண் பார்வை பட்டா போதும்னாரு. இப்ப எந்த கடை பின்னாடியும் என் பார்வை பற்றக்கூடாதுன்னு மூடி மறைச்சு என்ன கூட்டிட்டு வர. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த எல்லோ கலர் புடவை என்ன உடுத்தவே விட மாட்டார். எல்லோ கலர் புடவை எப்பண்டி நீ போடுவ? எல்லோ கலர் புடவை உனக்கு அப்படி தேவதை மாதிரி இருக்க, நீ எப்ப போடுவ? இப்போ சாம்பார்ல எப்போ உப்ப போடுவ? சனிய வாயில வைக்க அவளது என்ன குழம்புனே கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு ஒரு கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க. அந்த மனைவி சொல்றாங்க, என்னங்க நமக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச புரோகிதர் செத்து போயிட்டாராமே அப்படின்னு. புருஷன் சொல்லலாம், அம்மா பண்ணுன பாவம் சும்மாவா விட்டும். எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. என் கல்யாணத்துக்கு மாமனார் அப்படித்தாமா அழுதாரு, கைய பிடிச்சிட்டு மாக்கு மாக்குன்னு அவருக்கு அதர்னாரு. அவளை பிடிச்சாருங்க. என்ன பேக்கு பேக்குன்னு இருக்காரு. அவ்வளவுதான். மாமா கவலைப்படாதீங்க, உங்க மகளை ஒரு சொட்டு கண்ணீர் விடிக்காம நான் பாத்துக்கிறேன், வெங்காயம் கூட நறுக்க விட மாட்டேன்னு பட்டாந்து கையை தட்டி சொன்னாரு. அதை நினைச்சு அழலடா. 25 வருஷமா இந்த பயவுல என்ன அந்த பாடுபடுத்துச்சு. நாளையில இருந்து நீ சீரழிய போற, அதை நினைச்சு அழுதாண்டு அவர் எனக்காக அழுதுருக்கு. பெண்களே கைத்தட்டு கொடுக்கறாங்கன்னா அப்ப ஆண்கள் எவ்வளவு பரிதாபத்துக்குரிய, எவ்வளவு வேதனையா இருக்குங்க. இன்னொரு கணவன் மனைவி பேசிட்டு என்னங்க நான் உங்களை பார்த்து உங்களை பார்க்காமலே நான் சம்மதம் தெரிவிச்சிட்டேனேங்க. இவன் சொன்னா, நீனாவது என்ன பார்க்காம சம்மதம் தெரிவிச்ச, நான் உன்னை பார்த்த பிறகும் கட்டிக்கிட்டேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். எவ்வளவு விஷயம் இருக்குங்க. வலது கால் செருப்பா இடது கால் செருப்பா, அது எந்த செருப்புலயும் அடிக்கலாம். மான ரோசம் ஒண்ணும் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம். உண்மையிலேங்க முந்தா நாள் நடந்த சம்பவம். என் பொண்டாட்டி மடியில போய் படுத்துக்கிட்டு, யாரு? ஏன் பொண்டாட்டி மடியில? நான் தான் சார். எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு? கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆகுதுமா. ஒரு சந்தோஷம். நான் முட்டை மந்திரிச்சு வச்சிருவோம் பாத்துக்கோ. சும்மா 25 வருஷம் ஆகுது மடியில படுத்தா ஒரு பளவளப்பு ஒரு கிளுகிழு போய் ஒரு ரோகிணி வராதா? பாவம் வந்த நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ஆசையோட. மடியில படுத்திருந்தேன். ஆமா ஏட்டி நான் செத்து போனா நீ அழுவியான்னு. என்னங்க இப்படி பேசுதிய? சும்மா வாய கழுவுங்க. நெருப்புன்னு சொன்னா வாய் வந்தா போயிரும். கேட்டேன் அப்படின்னு கதறி துடிச்சிருவேன்னா. அப்படியாமா அவ்வளவு பாசமான? ஆமாத்தான் 25 வருஷமா ஆச்சு, இப்படிலாம் கேட்காதியா அப்படின்னா. சரிமா தாங்க, எப்படி அழுவ? கொஞ்சம் அழுது காட்டு அப்படின்னு. ஏங்க நீங்க கொஞ்சம் செத்து காட்டுங்க. சோனியை முடிக்கிறதுக்கு தான் இருக்காளு. என்ன வரத்துங்க வராது. இப்படி எல்லாம் வந்தா முடியுமா? அதான் இப்ப நம்ம தேடுதோம். எவண்டி ஒண்ணு பெத்தான் 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 கையில கிடைச்சா செத்தம் செத்தம் செத்தம். என் புள்ள பூரா தேடிட்டு இருக்கேன். அவன் அப்பனையும் கொல்லுறதுக்கு அலைதான்னா என்ன பாடு இருக்கு. அதான் தங்கம், திரும்பவும் உனக்கிட்ட தான் சொல்லுவேன், மண்ணு லாரியில சிக்கிறவனும் பொண்ணு சாரியில சிக்கிறவனும் விளங்க மாட்டான். சுனாமி அலை வந்தது கூட தப்பிச்சவன் உண்டு. ஆனா அந்த சுடிதார் அலையில சிக்கிக்கிட்டு தப்பிச்சதா வரலாறே கிடையாது. உடம்புல சுகர் வந்தவனும் மனசுல ஃபிகர் வந்தவனும் விளங்குனதா வரலாறு கிடையாது. இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, சரியா? உண்மையில எங்க நான் இப்ப நீங்க இப்ப கேட்டாங்க, ஏன் ஊரூரா பொண்ணு வேணுமா, பொண்ணு வேணும் பொண்ணு இல்லை அறையுதேன்னு கேட்காங்களா? இதாங்க நம்ம பண்ற தப்பு. அது வேற ஒண்ணுமில்ல. எப்ப தெரியுமா? நம்ம அம்மாக்காரி விட மாட்டான். ஏன்னா உன் வயசு போயிருக்கு போறான், கல்யாணம் முடிஞ்சிட்டு அவன் புள்ளையே பெத்துட்டான், நீ முடியும்பா. நான் எங்க அம்மாட்ட சொன்னேமா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்லப்பா நீ முடி அப்படின்னா. சரி நான் ஒரு வார்த்தை சொன்னேம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ற ஒரு அன்பா பண்பா பாசமா நேசமா ஒரு நல்ல பிள்ளையா பாருன்னு. இவ்வளவு வழங்காத ஒரு வார்த்தையில சொல்லல, ஒரு அடக்கமான பிள்ளைய பாருமான்னு. இதுல ஏதாவது தப்பு இருக்கா தங்கம்? இல்லையே. இந்த ஒரு புரோக்கர் பையன் எங்க இருந்து அந்த தளவாய்புரத்துல இருந்து வந்து அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்டையும் இதே பதில எங்க ஆத்தாக்காரிட்ட என்ன சொன்னாலும் அதான் சொன்னேன். ஒரு அடக்கமான பிள்ளையா பாருனோடனே ஊருக்கு அடக்க சுடுகாட்டு கூட்டு போயிட்டான். இது போன வாரம் அடக்கமான புள்ள, இது போன மாசம் அடக்கமான பொண்ணு, இது நேத்து தான் சுட சுட அடக்கமான பொண்ணு. சுட சுடவா? ஆமா சார், கரெக்ட் சார். அந்த காலத்துல ஒரு வயலுக்கு அடக்கம் இல்ல. அந்த காலத்துல பெண்கள் குனிஞ்சு தலை நிமிராம நடப்பாங்க. இன்னைக்கும் பெண்கள் குனிஞ்சு தலை நிமிராம நடக்கிறோம். எப்படி?
இந்த போனை பாத்துக்கிட்டே. ஆமாங்க, போனை பாத்துக்கிட்டே பூரா குனிஞ்சதுல நிம்மராம. ஆமா, 1.5 நிமிஷத்துல 375 வார்த்தை அடிக்காப்போ அதை வச்சு எப்படித்தான் அடிக்கான்னு தெரியல. நடக்கும் 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 நடக்கும். அது எப்படி? அன்னைக்கு ஒரு பயவுள்ள ஒரு 1.5 அடி குழி கிடந்தது, செல்ல பார்த்துட்டே வந்தது, தடுமாடி அதுல விழுந்துட்டா. நான் நினைச்சேன் நம்ம தமிழச்சிக்கு மானம் தாங்க பெருசு, உயிரை விட மானம் பெருசு. இவளுக்கு செல்லு ஒரு பக்கம் கிடக்கு, கையில இருந்த ஹேண்ட்பேக் ஒரு பக்கம் கிடக்கு, சுடிதாருக்கு போட்டு சால் ஒரு பக்கம் கிடக்கு. இவ போய் முதல்ல சாலத்தான் தூக்காண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பயவுள்ள 4 கால் பாய்ச்சல்ல போய் செல்ல இருக்கா எடுத்துட்டு, டேய் ரமேஷ் நீ கண்டினியூ பண்ணுடா, டவர்ல ஒரு சின்ன ப்ராப்ளம்ங்க. ரமேஷுக்கு 10க்கு 10 குடிய வெட்டிடணும். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் கெடுங்கிறது அந்த காலம். செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை அள்ளும் பகலும் கெடுங்கிறது இந்த காலம். இந்த காலம் என்னங்க ஒரு பாட்டு உண்டு அப்பமே, மணமகளே மருமகளே வா வலது காலை எடுத்து வைத்து வா, குணம் இருக்கும் குலமகளே வா, தமிழ் கோயில் வாசல் திறந்து வைத்தோ வா. பாட்டு 65 வருஷத்துக்கு முந்தின பாட்டுமா. இந்த பாட்டை போட்டா அந்த வீட்டுக்கு புது பொண்ணு வந்திருக்கு ஊரே போய் வேடிக்கை பார்க்கும். கண்டிப்பா அப்படிதானமா? இது உண்மையா இல்லையா? நீங்க தான் முதல்ல போய் பாத்துருக்கீங்க. எல்லாரும் போய் பாப்போங்க. அந்த வீட்டுக்கு ஒரு கொலை விளக்கு குத்து விளக்கு வாழ வைக்க வந்துட்டாண்டு. இப்பவும் அந்த பாட்டு இருக்கு. ஆனா அந்த பாதவத்திகளை தான் 2 வரிகளை மாத்தி விட்டா. எப்படி தெரியுமா? மணமகளே மருமகளே வா, வலது கால ஒடிச்சு வைப்பேன் வா, குணம் இருக்கும் குலமகளே வா, கொண்டைய அறுத்து வைப்பேன் வா வா வா. கிளவி உள்ள கிடந்து சப்ப தொடச்சிக்கிட்டு இருக்கா. வாமவளை 6 மாசத்துல ஒன்று காலி பண்ணலையாக்கும். கரெக்டா இல்லையா தங்கம்? கரெக்ட் சார். உண்மையிலே இவ போறவ மட்டும் கொலை விளக்கு குத்து விளக்காமா? கிளவி 6 மாசமா டைம் கொடுக்க, 3 மாசத்துல உன் போட்டாவுக்கு பொட்டு வைக்கலையாக்கும். நான் சுப்பிரமணிய நாடாருக்கும் மவா இல்லங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை கூட நிப்பாட்டிடலாம். ஆனா மாமியா மருமக சண்டையை நிப்பாட்டினதான் வரலாறு உண்டா? அந்த பாட்டு நீங்க பாடுனீங்களா சார்? அந்த உண்மையிலே மக்களுக்கு அது தெரியணும். அது எவ்வளவு அழகான வரிகள், வார்த்தைகள். தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது, இந்த தங்க வரும் பெண்மணிக்கு குறைவு இருக்காது, பொங்கி வரும் பொன் சிரிப்புக்கு குறைவு இருக்காது, அதை பார்த்திருந்தால் போதும் அடி பசி இருக்காது, பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாசலில். அந்த வரிகள்லாம் இன்னைக்கு அந்த கலாச்சாரம் பண்பாட்டை தொலைச்சிட்டு நிக்கிறமே. என்ன நான் இங்க உள்ள கேட்க, நம்ம முகவூர்லயே கேட்க, எனக்குலாம் அங்க வெளிநாட்டெல்லாம் கேட்க மாட்டேன். ஒரே வீட்டு மாமியார் மருமகளும் ஒண்ணா இருந்தா கையை தூக்குங்கம்மா. தூக்குங்கக்கா. மாமியார் மருமகளும் ஒண்ணா இருந்தா கையை தூக்குங்க. தூக்குங்க. ஏமா ஒரே வீட்டு மாமியார் மருமகளா இருக்கணும், அடுத்த வீட்டு மாமியாரா இருக்க கூடாது. ஒரே வீட்டு மாமியார் வந்துட்டாங்களே இருக்கீங்களா? ஒரு குடும்பமாவது இருக்கு. உண்மையிலே முகவூர் மக்களுக்காக நாங்க கைத்தொழில் கொடுக்கறோம். நாங்களும் தெருவா போய் பட்டிமன்றம் நடத்துற ஒரு குடும்பம் கூட அப்படி இருக்காது. மதுரை பக்கம் திருமங்கலத்துல ஒரு நிகழ்ச்சிமா இப்படித்தான் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன். பெரிய சிக்கலாகி போச்சு. மாமியா முன்னால இருந்தா மருமகன் 4 வருஷம் பின்னால இருந்தா. ஏமா ஒரே வீட்டு மருமகன் அப்படியா எத்தனை வாரேன்னு வந்து மாமியா மேல மருமக விழுந்தா மாமியா மேல போயிட்டா. சுவாலி முடிஞ்சு ஒரு குடும்பமும் முடிஞ்சு போச்சு. நல்லா இருப்பியா? இந்த மாதிரி இது இருக்கா? இது அதிசயங்க. இந்த மாமியார் மருமகளும் ஒன்னா இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம். இல்லைன்னாச்சு இவ்வளோ 2 பேரும் வரத்து இந்த மாமியாரை மருமகளை முடிச்சு ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு 1 மணி நேரம் கழிச்சு கதவை திறந்தீங்கன்னா சத்தியமா சொல்ல 2 பேர்ல ஒருத்தி தான் உசுரோட இருப்பான். நான் கேரண்டி அதுக்கு. இந்த கல்யாணத்துக்கு ஜாதகம் யாருக்கலாமா பார்ப்போம்? பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும். நல்லா இருப்பிய முகவூர்ல நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பார்க்காதீங்க. மாப்பிள்ளை ஜாதகத்தை தூக்கி குப்பையில போடுங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் பாருங்க. சாதகம் பொருந்துச்சுன்னா ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை வைங்க. அன்னைக்கு ஒரு மாமியார் கால்ல தேள் கொட்டிட்டுமா, கால்ல மருமகளுக்கு சந்தோஷம். என் மாமியார கொட்டின தேளி, என் மாமியார கொட்டின தேளின்னு எடுத்து அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துருக்கா. அதை வாயிலே கொட்டி விட்டு 2 பாதவத்தையும் கொண்டு ஐக்கரண்ட் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கு. என்ன வரத்து வராளுவம்மா, எங்கேயாவது எங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்கா? அன்னைக்கு ஒருத்தர் மாமியார ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாரு, பரவாயில்லம்மா, இந்த உலகத்திலே மாமியாரை காப்பாத்தின ஒரே மருமகன் நீதான். ஒரு 10 நிமிஷம் லேட்டா இருந்தா கூட உங்க மாமியாரை உயிரோட பார்த்துருக்க முடியாது. இந்த புள்ள கூட்டு போன மருமகன் சொல்றா, சொன்னேன் இந்த ஆட்டோக்கார பேதியில போவான்ட்டு சொன்னேன், மெதுவா போ மெதுவா போ மெதுவா போன்னு. அதெல்லாம் போகாது. அதாவது கரண்ட் ஞாபகம், சம்சாரமும் மின்சாரமும் ஒண்ணுங்க. இது தொட்டாதான் சாக்கடிக்கும், இது தொட்டதுக்கெல்லாம் சாக்கடிக்கும். கரண்ட் நாங்களும் ஒண்ணு சொல்லுவோம், என்ன? தொட்டா சாக்கடிச்சா அது கரண்ட்,
தொட்டா சாக்கடிச்சா அது கரண்ட், சாக்கடிச்சு கீழே விழுந்தாலும் தொட்டு தூக்குறதாங்க உண்மையான ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு அப்படி கை தட்டுதாங்க. பாத்தியா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்ப இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா. அதான் நான் அப்பல ஒற்றுமையை சொன்னா இப்ப ஒரு வேற்றுமையும் சொல்றேன். சொல்லுங்க. ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டு எப்போ போகுது எப்போ வருதுன்னே நமக்கு தெரியாது. பொண்டாட்டி அப்படித்தான், கரண்ட் அப்படித்தான். என்ன வரத்தீங்க? ஆனா ஏன் ஆட்டோவை கூட்டு போயிட்டு ஆட்டோக்காரனை திட்டுதான் சொன்னேன். இந்த ஆட்டோக்காரன் பேரு போன மெதுவா போனேன், சரியான நேரத்துக்கு கொண்டு சேர்த்துட்டான். ஆண்டவன் இன்னொரு வாய்ப்பு தராமலா போவான் அப்படிங்கால என்ன வரத்தீங்க? ஏமா என்ன அழகா சொன்னாரு நண்பர். 12 பிள்ளை அப்பமெல்லாம் பெற்றாங்க சுகப்பிரசவம். இப்போ பிரசவமே பெரிய பாடா இருக்குங்க. அப்பெல்லாம் 10 பிள்ளை 12 பிள்ளை அப்படிதான் பெரியவங்களுக்குலாம் நல்லா தெரியும். இப்போ 1-2 பெற்றுக்கிட்டே பீத்திக்கிட்டு ஆடுவா. 3ஆவது மாதம் நாங்கள் கூட்டு ஓட வேண்டியிருக்கு. அங்கே டாக்டரமாக சொல்லுவா, செக் பண்ணிட்டு உங்கள் ஒய்ஃபு கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும். ஏற்கனவே வேலை பார்த்து குளிச்ச மாதிரி அதைத்தானே எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்மளும் பதறி கொண்டு இந்த சவத்தாவை கட்டில் போட்ட மாதிரி போட்டு அவள் மளிகைக்கடை பில்லு மாதிரி எழுதுவா. மருந்து லிஸ்ட் எழுத மாட்டான், மளிகைக்கடை லிஸ்ட் மாதிரி எழுதி அவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்துட்டு 5ஆம் மாதம் கூட்டு வருவோம். உங்கள் பிள்ளை கிரிக்கெட் விளையாடுதும்பா டாக்டர். 7ஆம் மாதம் கூட்டு போவோம், உங்கள் பிள்ளை ஃபுட்பால் விளையாடுதும்பா. பரவாயில்ல. 8ஆம் மாதம் கூட்டு போவோம், உள்ள வாலிபாலும் விளையாடுறான்ட்டுவா. நான் நினைப்பேன் என் பிள்ளை நான் விளையாடாத விளையாட்டெல்லாம் உள்ள கிடந்து விளையாண்டு கிடக்கான். அப்படி 9ஆம் மாதம் கூட்டு போனால் டாக்டர்மா தெளிவாக சொல்லிடுவா, புள்ள குறுக்க கிடக்கு. கிரிக்கெட்டு பந்த பிடிக்கும் போது குப்புற விழுந்துட்டான், வேற ஒன்றும் இல்லை. பயவுள்ள ஒரு வேலை பார்க்கல. டாக்டர்மா நமக்கு கீழே ரூம் கட்டிட்டு மேலே பில்லர் எழுப்பி விட்டுருப்பா. நம்மகிட்ட வாங்கினா தான் அவள் கட்ட முடியும். அன்னைக்கெல்லாம் பாட்டிமார்கள் நல்லா வேலை பார்த்து பாட்டிமார்கள் உடம்பெல்லாம் பாருங்க அப்படி சிக்கன சிம்ரன் மாதிரி இருக்கும். அப்படியே 6 பேக்ல என்ன ஆண்கள் பாட்டியோட வயித்த பாருங்க 6 பேக் இருக்கும். ஏன்னா அப்படியே அம்மியில அரைக்கிறது, ஆட்டோர்ல ஆட்டுறது, சொலவுல புடைக்கிறது. இன்னைக்கெல்லாம் பாருங்க பூரா ஜிம்ல எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருப்பான். பூராமே இன்னைக்கு எந்த பெண்கள் இன்னைக்குள்ள பெண்கள் ஒழுங்கா உடலை வளைச்சி வேலை பாக்குறாங்களா? அப்பமெல்லாம் அப்படி இருந்ததுங்க. 10ஆம் மாசம் கூட்டு போனா இப்படி டாக்டர்மா சொல்லுதானா ஒரு வேலை கிடையாது. அப்ப பிறந்த புள்ளிய பூரா குவா குவான்னு அழுதுச்சு. இப்ப பிறக்க பையுள்ளிய பூரா ரூவா ரூவா ரூவாங்குது. பையுள்ள 1.5 லட்சத்தை முழுங்கிட்டு வருது. சந்தோஷம் இருக்கா? இது உண்மை. கரண்ட் வந்து விட்டது. உண்மைதாங்க. எங்க ஆண்மகன் அப்பவும் சொல்லுவான் பாருங்க, குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே கசிக்கின்றேன், காது கொடுத்து கேட்டேன். அப்படி வாழ்பவன் இந்த ஆண்மகனுங்க. நீங்க சொன்னீங்க நாம எதுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா பேராசை ஆயிடுதுங்க. நல்லா என் பொண்டாட்டி பஜார் கூட்டம்னா கொடை பிடிச்சு கூட்டு போமா. ஆமா, அவ்வளவு பாசமா நீங்க அப்படி நினைக்கணும். ஒரு ஜவுளி கடை வந்தா கொடை அந்த பக்கம் ஒரு சுருப்பு, ஒரு நகைக்கடை வந்தா கொடை இந்த பக்கம் ஒரு சுருப்பு, 2 கடையும் சேர்ந்து வந்து கொடையை போட்டு ஒரே அமுக்கு. நம்ம குதிரைக்கு சைடு பார்வா போய் கொலகேஸ்ல போயிடாதீங்க உள்ள. இல்லம்மா 100 ரூபாய் கொடையை வச்சு 10 லட்சம் ரூபாய் சொத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இந்த ஆடி தள்ளுபடின்னு ஒண்ணு என் வீட்டுக்காரையும் நான் கொடை பிடிச்சி. அப்படியா? அவ்வளவு பாசமா? அதுவும் ஒரு மண்ணும் கிடையாது. என்ன இங்கிட்ட ஒரு சூப்பர் ஃபிகர் போனா கொடையை பிடிச்சி ஒரு அமுக்கு, இங்கிட்ட ஒரு அழகான ஃபிகர் போனா கொடையை பிடிச்சி ஒரு அமுக்கு. வலது கண்ணு இருக்கும் பெண்ணொரு தீ மேல, அட இடது கண்ணு மேயும் அப்பா இன்னொரு தீ மேல. ஜீன்சக்கா 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 ஜிங்கடிச்சக்கா குளிச்சுட்டு கொண்ட போட்டு கூவுற குயில், கண்டமா ரெண்டமா ஆகுற மயில். ஜீன்சக்கா 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 ஜிங்கடிச்சக்கா. ஆண்களின் நிலைமை இப்படித்தானங்க இருக்கு. அப்படி இந்த ஆடி தள்ளுபடி ஏமா இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் அப்படித்தானா? அதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பொண்டாட்டிமார் பூரா ஆடிக்கிட்டு போராடுவோம், புருஷமார் பூரா தள்ளுபடி ஆகி கிடக்கும். அதுக்கு சுருக்கம் தான் ஆடி தள்ளுபடி. அவன் விளம்பரம் கொடுப்பான், ஆடிக்கு வாங்க அள்ளிக்கிட்டு போங்க, வாசிலியா தரான். ஏசியர் ஓட்டு வர திறந்து வச்சிருக்கான். அதை வச்சு அந்த பேய் வந்த மாதிரி போராடுவோம். போய் அங்க நம்மள 10 சேரை போட்டு வாசல்ல உட்கார வச்சிருந்தாங்க. அதான் வேதனையா இருக்கு. நம்ம அங்க வாசல்ல யாராவது வராங்களா அடிக்க பார்த்துக்கிட்டு கேட்டிருக்கு. இவ்வளவு ஊர் அந்த கொள்ள கோஷ்டி மாதிரி 30,000 40,000 நம்ம கொடுத்துருப்போம். போய் இந்த கட்டப்பையி நல்லா இருக்கான அதை ஒழிச்சிட்டான். கட்டப்பை இப்ப கிடையாது இல்லாமா? அவன்கிட்ட சேல்ஸ் மட்டும் போய் சண்டை போடுவா. இல்ல கட்டப்பைத்தா இவன் பார்ப்பான். இவன் இந்த பாதை வச்சு எத்தனை குடும்பத்தை கொள்ளி வச்சாலோ தெரியல. நமக்கு இப்ப கட்டப்பையும் வச்சுட்டான். அந்த கட்டப்பை இருந்த காலத்துல சொல்றேன், அவ்வளோத்தையும் அள்ளி உள்ள வச்சுட்டு வாசல்ல 40,000 கொடுத்தா ஆம்பளை புருஷன் உட்கார்ந்துருப்பான். நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேப்பா பாருங்க, என்ன சார்? எத்தான்னா செத்தான்னு அர்த்தம்.
மயங்கிறாதிய எத்தான் எனக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன், இவளுக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன். நீங்க என்ன எடுக்கணும்? என்ன பிச்சை தான் எடுக்கணும். கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் காசு போன இடம் தெரியல. காசு போன இடம் தெரியலன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டாரு பத்தியா? அதாங்க அவன் அனுபவிச்சு டெக்னிக்கல் பேச்சாளர். ஆனா அந்த மனுஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு, நாளைக்கு பொண்டாட்டிக்கிட்டே அடி வாங்க போறாரு. அத கல்யாணம் முடியாத பிள்ளை, அதுக்குதான் தெரியும் மகிழ்ச்சி. பாருங்க, பொண்டாட்டி சேல் எடுக்கிறா செலவு பண்றான்னு சொல்லாதீங்க. அதுவும் அன்னபாரதி இருக்கக்கூடிய மேடையில சொல்லாதீங்க. அன்னபாரதினா தட் இஸ் ஈக்குவல் டு சிக்கனம், சிக்கனம்னா தட் இஸ் ஈக்குவல் டு அன்னபாரதி. தயவுசெய்து கை தட்டுங்க, ஒரு கை கொடுங்கக்கா. அக்கா நீங்க எல்லாம் எவ்வளவுக்கா புடவை எடுப்பீங்க? தீபாவளி இந்த மாதிரி பொங்கல் திருவிழா வந்தா எவ்வளவு புடவை? 10,000 ரூபாய்க்கு. நான் எவ்வளவு சிக்கனமான பொண்ணு தெரியுமா? நான் வெறும் 50,000 ரூபாய்க்கு புடவை எடுப்பேன். என் வீட்டுக்காரருக்கு 500 ரூபாய்க்கு வேட்டி எடுப்பேன். அப்பா, 500 ரூபாய்க்கா? யா ஷூர், டெஃபினெட்லி. எனக்குமேக்கா வெயிட்டான புடவையா உடுத்த மாட்டேன். அப்படி காத்து மாதிரி புடவையை தான் உடுத்துவேன். ஏன் தெரியுமாக்கா? துவைக்கிற என் வீட்டுக்கார கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற அந்த ஒரு பிஞ்சு மனசுக்கு சொந்தக்காரங்க. நல்ல மனசு தெரியுமா? என்ன நீங்க சொல்றீங்க? என்ன நான் எடுக்கிற தப்புன்னு சொல்லலாமா? ஒரு 300 சேலை இப்ப நான் அங்கேயே கேட்க, ஊர்லயே கேட்க, கேளுங்க. 200 சேலை குறையா இருந்தா யார் வீட்டுல கையை தூக்குங்கம்மா? ஒருத்தரும் தூக்க மாட்டிய. சும்மா சொல்லக்கூடாது, நான் வந்து எண்ணி பார்ப்பேன். ஒவ்வொரு வீட்லயும் 4 பீரோ. பட்டிமன்றம் முடிச்சிட்டு இதான் வேலை, வீட்டுல போய் புடவைன்றது. ஒரு ஆளு தான் ஏதோ மருந்துக்கு கையை தூக்கிட்டு அடக்கு. 200 சேலைக்கு குறைவா இருக்கா? உண்மையிலேங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு பெண் பேச்சாளர்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பெண் பேச்சாளர்களுக்கு நைட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ரோகிணி வந்ததுல இருந்து ஃப்ரீயா இருக்கு. என்ன எங்களுக்கு எக்ஸல், அதுக்கு 4 எக்ஸல் 4 எக்ஸல் 4 நைட்டி சேர்த்து ஒண்ணா தச்சு போட்டுக்கோ. அப்படி கொடுங்க அவளுக்கு. எங்களுக்கு ஏதாவது கிடையாது. உங்களுக்கு கோமணம் 2 பார்சல் இருக்குது. ஆனாங்க நம்ம நிலைமை அப்படித்தான், கோமணத்தை கட்டிட்டு தானே அலைய வேண்டி இருக்கு. அதை வருத்தப்படலை, ஏன்னா இவ வந்த பிறகு அதான் நமக்கு நிலைமை. அவ்வளவு சேலை இடிக்கலாமா? கெட்டுது இடாமா? நான் ஒரு நாள் உண்மையிலே எங்க கல்யாண நாளைக்கு அவ பீரோல இருந்தே ஒரு சேலை எடுத்து கொண்டு கொடுக்கேன். எத்தான் இந்த சேலை சூப்பரா இருக்கு. ஏன் பாதை வச்சு அதை பார்க்கவே இல்லவா? நீங்க இந்த கடையில எட்டு வந்தீங்க. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆண்களே. அடுத்து சேலை கட்டாங்கன்னா இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு சந்தோஷமா, இந்த பீரோல 4 தட்டு இருக்கும் தெரியுமா? ஆமா. அதுல 3 தட்டுல இவ சேலைய வச்சிருக்கா. கீழ 4வது தட்டுல தான் எனக்கு ஒரு 4 பேண்ட் 4 வேஷ்டி. அடியில அவ என் பொண்டாட்டி ஒரு 5-5.5 அடி உயரமா இருக்கா. மேல் தட்டுல அவ சேலை எடுக்கணும்னா என் வேட்டில ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருக்கா. வேட்டி எடுத்து பார்த்தா அவ கால் தடமா இருக்கு. எவ்வளவு வேதனை. அதனாலதான் கரவேட்டின்னு பேர். கரவேட்டியா? அதுலயும் ஒரு ஆனந்தம் இருக்குமா? பீரோல திறந்துண்டோம் எங்களை பொத்து பொத்துண்டு அவ சேலையா வந்து என் காலில் விடும். கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். கெட்டின பொண்டாட்டி தான் காலில் விட மாட்டேக்கா. அவ கெட்டின சேலையாவது வந்து விடுது. பொண்டாட்டி காலில உலனுமா? அதானே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தட்டே திங்க மாட்டேக்கா அவள. பொண்டாட்டினா யாருடா நினைச்ச? யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செயல்ல சொல்லட்டுமா? பொண்டாட்டினா யாருடா நினைச்ச? பழைய படத்துல வர்ற மாதிரி தலைய புடவை கட்டிக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு, ஏ பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிட்டா குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு கேட்பாடு. அந்த மாதிரி பொண்டாட்டி நினைச்சியாடா? முகவூர் பொண்டாட்டிடா. அத்தாடி, கை வேற தட்டு வந்துருச்சு. ஆண்கள்ட்ட இருந்து பேமெண்ட் வாங்கிடுவான்னு தெரியலையே நானு. எந்த ஊர்னாலும் எல்லா ஊர்லயும் இதாங்க. அதே கதைதான். ஆமா, போன வாரம் புரிச்ச திறக்க அதுல இருந்து 4 சேலை உழுதுமா. கேட்டேன், ஏன் பாதவத்தி இங்கேயும் கொண்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டா குழு குழுன்னு இருக்கும்ல. அப்போ நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கேன், இவ்வளவு ஒரு 4 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வைக்கணும், நமக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும்ல. என்ன வரத்துங்க வாரிய கொஞ்சமா அதாங்க இப்ப வேதனையில படிக்கிறோம். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி? 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, 2 மனம் வேண்டும்,
நினைச்சா வாட்டர் தாங்க. நிறைவா ஒரு செய்தியை சொல்லி முடிக்கேன். சமையல் நீங்க சொன்னீங்க. உண்மையிலேயே ஒரு மனைவி கணவனை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும்னா சமையல் மூலமா தாங்க இடம் பிடிக்கணுமா. சமையல்ல அந்த சாணாங்கிற வார்த்தையை எடுத்து பாருங்க. மையல்னா காதல்னு அர்த்தங்க. அதாவது அந்த கிச்சன், அதாவது கிச்சன் வழியாத்தான் பெட்ரூமுக்கு அந்த இடம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க மனைவிமார. சமையல் என்னைக்காவது சரியா இருக்காமா? நல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஏமா நான் இப்பவும் முகவூர்ல தான் கேட்கேன். அம்மி இருக்காமா உங்க வீட்டுல? அம்மி இருக்குது. ஒரே ஒரு அக்கா கிராமத்துல ஒரு அக்கா கை தூக்கி இருக்குன்னா அப்ப சிட்டி பெண்களோட நிலைமையெல்லாம் யோசிக்கணும். அப்பெல்லாம் அம்மியில அரைப்பாங்க. 4 தெருவுக்கு வணக்கம். சட்னி வைப்பாங்க 4 நாளைக்கு இருக்கும். இப்பெல்லாம் அந்த மிக்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்க. அந்த பாவி பேல தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் உள்ள அள்ளி போடுறதாடோ புருஷனை கூப்பிடுறதா எத்தாங்க வாரம் கொஞ்சம் அமைக்கி பிடிக்கிறதுக்கு வாரும். மிக்சியை அமைக்கி பிடிக்கிறக்கா நம்ம இருக்கோம். சட்னின்ட்டு அதில் ஒன்று அரைச்சி வைக்கமா. நாளைக்கு போய் பாருங்க வீட்டில் இந்த தேங்காய் சட்னின்னு உங்க அரைச்சி வைக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. நொங்கு நுரையமா மூக்குச்செடி மாதிரி இருக்கு தேங்காய் சட்னி. நாளைக்கு அரைச்ச பிறகு பாருங்க. இந்த கொத்தமல்லி இலை போட்டு ஒரு சட்னி உங்களுக்கு பிடிக்குங்களா? ரொம்ப மல்லி சட்னி கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பச்சை புள்ள பேண்ட் வச்ச மாதிரி இருக்கு. மாரியம்மனோட அருளால வாழ்ந்துகிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி நடுவரை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும்லாங்க? அந்த அது ரொம்ப முக்கியம் இல்லங்க. உண்மையிலே வேதனையா இருக்கு. அப்புறம் இது இருக்கா கிரைண்டர், ஆட்டு உரல் இருக்காமா? ஏமா ஆட்டு உரல் இருக்கா? எங்க இருக்கு? எல்லாம் பொருட்காட்சியில தான் நம்ம புள்ளிகளுக்கு காட்டணும். இதுதான் அம்மி, இதுதான் ஆட்டு உரல். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆட்டு உரல் ஆட்டினாங்க. அப்படி சிக்குண்டு உடம்பு 8 மாதிரி இருக்கும். எங்க அம்மா எல்லாம் 10 பிள்ளை பெத்தவங்க. இன்னமும் அப்படி இருக்கா. இந்த பாதவத்தி ஒரு பிள்ளை பெக்கிறதுக்குள்ள இந்த வடக்கத்தக்க வீங்கிட்டு போறான். திருநெல்வேலி ஈரடுக்கு மேம்பாலத்தை தூக்கிட்டு பைக்ல போறேன். திருநெல்வேலி மேம்பாலம், ஈரடுக்கு மேம்பாலம், கலைஞர் கட்டின மேம்பாலம். அதுல தூக்கி வச்சுட்டு போற முன்மையில் தூக்குதுங்க. எதுல வந்து ஆட்டோக்காரன் சொல்லிட்டு போறீங்கள, ஒரு லோடு ஆட்டோல ஏத்த குட்டியானையில கொண்டு போற லோட நீ பைக்கில் கொண்டு போறாங்க. எவ்வளவு அவமானமா இருக்கு. அந்த கிரைண்டர் இருக்கா? இது ஆட்டுவரல் இருக்கா? இவ்வளவு பெரிய ஆட்டுவரல் நடுவுல ஒரு குழவி. அப்படித்தானையா? ஆட்டுவரல் சும்மா இருக்கும், குழவி சுத்திச்சு. இன்னைக்கு குழவி உட்கார்ந்து இருக்கு, ஆட்டுவரல் சுத்துது. ஆட்டுவரல் சுத்துது. லட்சுமி கிரைண்டர் வேணும். அந்த செய்தியோட முடிச்சிடறோம். அதையும் எடுத்து கொடுத்தேன். பார்த்தா ஏத்தான் என்னால குனியும் இல்லை நிமிரும் இல்லை, அதை கழுவி வைக்க முடியல. வேற மாடல்லாம் டில்டிங் கிரைண்டர். இங்க அப்படியே மாவை சரிச்சு எடுத்துலாம் ஒரு கிரைண்டர். அதை எடுத்து கொடுத்தேன். இதையும் கழுவி வைக்க முடியலன்னா டேபிள் டாப் கிரைண்டர். இங்க மாவு அரைச்சு அங்க கொண்டு பிரிச்சுல அப்படி வச்சிடலாம். ஏமா அந்த 3 கிரைண்டரை எடுத்து கொடுத்துருக்கேன். 3ஐயும் சாக்க போட்டு மூடிட்டு முக்கு கடையில் போய் பாக்கெட் மாவு வாங்கிட்டு வரும், துவாசை சுட்டு தாரங்க. நடக்கா இல்லையாமா? திருநெல்வேலியில பாக்கெட் மாவு விற்காம இன்னைக்கு லட்சாதிபதிமா. உங்க ஊர்லயும் அதான் நிலைமைன்னு நினைக்கிறேன். 4-5 மாவு பாக்கெட் கடையை தாண்டி தான் வந்தோம். சுத்தி பார்த்துட்டோம் நாங்க. அந்த பிரிச்சுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அந்த பேதில போன தேடிக்கிட்டு இருக்கேன். புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கவங்க தான் பிரிச்சு. சங்க காலத்து சாம்பார் உள்ள இருக்கு, புறநாளத்து புளிக்குழம்பு உள்ள இருக்கு. போன வாரம் ஒரு புளிக்குழம்பு வச்சு தந்தாமா. சாப்பிட்டுட்டு நான் என் நாக்கில சனி பேசாம போயிருக்கணும். ஏமா 2 மாசத்துக்கு முந்தி வச்சிருந்தே புளிக்குழம்பு அதே மாதிரி டேஸ்டா இருக்குன்னு அதே தான் தின்னுட்டு போறோம். மீன் எடுத்தா மல்லிகைப்பூ வாசனை. நீங்க பாரதி இருக்கிற மேடையில தயவு செய்து சமையல சொல்லாதீங்க. என்னம்மா அக்கா, நான் பிக் பாஸ் வீட்ல சமைச்சேன். எத்தனை பேருக்கா பாத்தீங்க? இத்தனை பேர் பாத்தீங்களாக்கா? அந்த பிராவோ வச்ச கிச்சடி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அது என் லிஸ்ட்ல வராது. பூண்டு குழம்பு மட்டன் குழம்பு வச்சா நீங்க 24/7 பார்த்துருந்தா தெரியும். நல்லா சமைப்பேன்க்கா உண்மையிலே. இங்க பாருங்க சார், போன வாரம் இவ்வளோ நல்லா மணக்க சமைச்சு எனக்கு என் வீட்டுக்காருக்கு பயங்கர சண்டை. எதுக்குன்னு கேளுங்க. சப்பாத்தி கேட்டாருக்கா. சப்பாத்தியை சுட்டு வச்சு தொட்டுக்க ரசம் வச்சேன். சரி, சப்பாத்தி என்னக்கா? இப்ப என் முண்டாட்டியே பரவாயில்லன்னு நினைக்க வேண்டியிருக்கு. என்ன நீங்க சாப்பிட்டு பாருங்கக்கா. நல்லா எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் நான் வச்சு தரேன். இது பரவாயில்ல. இதுக்கே ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி நெஞ்ச பிடிச்சிங்கன்னா அதுக்கு முந்தின வாரம் பயங்கர சண்டை. என்ன? உப்புமா கேட்டாரு. சரி, நானும் சரி தேடி கண்டுபிடிச்சு மனுஷன் உப்புமா கேட்கிறாரான்னு தேடி கண்டுபிடிச்சு உப்பு டப்பாவா எடுத்துட்டேன்க்கா. எந்த மாவை போட்டு கலக்கணும்னு தெரியல. கடலை மாவு இருந்துச்சு. கடலை மாவையும் நல்ல வேளை கோல மாவு போடலாம்னு நினைச்சேன். ஐயோ, கொலகேஸ்ல உள்ள போயிருவோன்ட்டு கடலை மாவையும் உப்பையும் கலந்து உப்புமாவை ரெடி பண்ணி கொடுத்தா மனுஷன் சாப்பிட்டு தானே. பயங்கர சண்டை சார். என்ன சார் நான் பண்றேன்? ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு பட்டிமன்ற நடுவர் இது பரவாயில்ல. அதுக்கு முந்தின மாசம் பயங்கர சண்டை. தொண்டை கரக்கரன்னு இருக்குது. சுடுதண்ணி வச்சு கொடுமான்னார். நான் சொன்னேன் ஓகே மாமா, சுடுதண்ணியை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டுமான்னு கேட்டேன். நல்ல அவர் எங்க பெர்ஃபார்மன்ஸ் எங்கப்பா? அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். வாழ்ந்துகிட்டு இருக்காரு இன்னும் உயிரோட.
என்னங்க இல்லைங்க, அவ சொன்ன மாதிரி பமிலா என்னைக்காவது வாழணும்னு சொன்னாலும் அவ்வளவு ஆம்பளையும் சாவணும்னு தான் சொன்னான். கடைசியில் நடுவரும் போய் சேர்ந்துடணும்னா இதாங்க எங்க நிலைமை. எவ்வளவு தூரத்துக்கு இந்த சப்பாத்தின்னு ஒன்று சொன்னோம்னு ஞாபகம். போன வாரம் ஒரு சப்பாத்தி சுட்டு போட்டுருந்தாமா, ஆசையோடு பிச்சு வாயில் வைக்க போறேன். சப்பாத்தியை நான் இழுக்கேன், என்ன பிடிச்சி சப்பாத்தி இழுக்கு. சப்பாத்தியை நான் இங்கே இழுக்கேன், என்ன சப்பாத்தி அங்கே இழுக்கேன். சமயக்கட்டுல இருந்து கேட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்காமா. ஒரு ஆம்பளை கோவமா வராதா, பிச்சு விடுவான் பிச்சு அப்படின்னு. ஆமா, சப்பாத்தியை வைக்கும்போது என்ன பிச்சு கிழிச்சிருவாரு அப்படிங்க. வேதனையின் வடிவம். சப்பாத்திக்கு ஒரு கடி ஜோக் கேக்குறேன். என்ன என்னுடைய கடி ஜோக் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் தாத்தாவா இருக்காங்க. பரவாயில்ல, சின்ன பசங்க 2 பேர் இருக்கனால சப்பாத்திக்கும் நான் தெரியுமா? சப்பாத்திக்கும் நானுக்கும் ஓட்டப்பந்தயம். சப்பாத்தி ஜெயிச்சிருச்சு, ஆனா பரிசை நானுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் இது என்னப்பா தெரியலையா? அடுத்து கரண்ட் போகுது. ஆமா, யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது சப்பாத்தி நான் தான் சொல்லிச்சான். அதனால நானுக்கு கொடுத்துட்டாங்களா. இன்னொரு டீயை சொல்லுங்க. நிக்க முடியல. ஆனா ஒரு விஷயத்துல அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சகோதரி கேட்டா தெரியுமா, அந்த செல்லுல டிஸ்பிளேல உங்க புருஷன் படத்தை வச்சிருந்தா கையை தூக்குண்டு. அந்த ஒரு வகையில என் பொண்டாட்டிக்கு கைத்தட்டு கொடுக்கலாம். உற்சாகமா கைத்தட்டுங்க. 10 வருஷம் ஆச்சு இந்த ஆண்ட்ராய்டு செல்போன் வாங்கி கொடுத்து. இன்னும் என் படத்தை தான் டிஸ்பிளேல வச்சிருக்கா. நான் தட்டுறேன் சார். ஏன் தெரியுமா? ஏன் சார்? ஏன் தெரியுமா? பதிவிரதை. ஏன் தெரியுமா? குலமகள். ஏமா ஏன் மாத்தாம வச்சிருக்கா தெரியுமா? அவளுக்கு மாத்த தெரியாதுமா. பெண்ணை படைக்காது பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காது பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. எந்த மழையனோ சொன்னான் சொற்கமா, பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இதுதான் ஒரு ஆண்மகனின் கதை என்று சொல்லி, உண்மையில் மனைவியை கண்கலங்காமல் பார்ப்பவன் நல்ல கணவன். கணவனை கடன் வாங்காமல் வைத்திருப்பவள் நல்ல மனைவி என்று சொல்லுவார்கள். மனைவியை கண்கலங்காமல் வைத்திருப்பவன் நல்ல கணவன், கணவனை கடன் வாங்காமல் வைத்திருப்பவள் நல்ல மனைவி. ஆனால் நாங்கள் உங்களை கண்கலங்காமல் வைத்திருக்கிறோம். நீங்கள் எங்களை கடன்காரனாகி தவிக்க விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் நிச்சயமாக திருமணத்திற்கு முன்புதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அட்டகாசமான பேச்சு ஜெபாஸ்டின் சாருக்கு. மீண்டும் ஒரு முறை ஒரு சூப்பரான ஒரு கைத்தடல் கொடுத்துருங்க சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நடுவர் நானே சேஞ்ச் ஆயிருக்கேன். இப்போ உண்மையிலே அந்த அணிக்கு நான் வந்துடலான்ட்டு பார்க்குறேன். ஏன்னா உங்கள் பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. யார் கண்ணியமானவர்கள் என்று கேட்டால் சத்தியமாக நான் யாரை சொல்லுவேன் தெரியுமாங்க? பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமாமா? 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? அவன் கட்டின பொண்டாட்டியை மட்டும்தான் பார்க்கும். ஏன்? அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவன் அடுத்தால சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். கரெக்டா? என்ன மனுஷன் அப்படி இப்படின்ட்டு பட் ஓகே சார், நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த செல்ஃபோனில் வால்பேப்பரில் 2 பேரும் மாறி சொன்னீங்க. பட் என் வீட்டுக்காரர் செல்ஃபோன் கடை வச்சிருக்காரு. நான் என் வீட்டுக்காரர் சொல்லியே ஆகணும்ல. செல்ஃபோனை வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா, என் வீட்டுக்காரோட ஃபோனை வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வச்சிருப்பார், வாட்ஸ்அப் வச்சிருப்பார், ட்விட்டர் வச்சிருப்பாரு, ஜிமெயில் வச்சிருப்பாரு. ஆனால் கூகுள் மேப் மட்டும் அவர்கிட்ட இல்லை. நான் சொன்னேன், மாமா கூகுள் மேப் இருந்தால் தானே இந்த மாதிரி முகவூர் கூப்பிடுறாங்க, நாளைக்கு பட்டுக்கோட்டை கூப்பிடுறாங்க, தூத்துக்குடி கூப்பிடுறாங்க, சர்ன்னு அப்படி கூகுள் மேப்பில் போய் சட்டக்குன்னு போய் நிற்க முடியும். 1 லட்ச ரூபா பேமெண்ட் கொடுப்பாங்க, பட்டக்குன்னு வாங்கி தெறிக்க முடியும். ஆர்கனைசர் இருக்காரான்னு பாருங்க. ஏன்னா 1 லட்சம்னா படார அவர் துண்டை வச்சு போட்டு போயிடக்கூடாது. சத்தியமா அப்படி போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நோ பாரதி, கூகுள் மேப் நான் வச்சுக்கிட மாட்டேன் ஃபோன்லங்கிறார். ஏன் மாமா கூகுள் மேப் வச்சுக்கலன்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜெபாஸ்டின் சார், என்ன நீங்கள்லாம் ஃபோனை வச்சுருக்கீங்க, கூகுள் மேப் வச்சுக்கிட மாட்டேன்னாரு. ஏன் மாமான்னு, எனக்கு வழிகாட்டியா நீ இருக்கும்போது எதுக்குங்க இந்த வழிகாட்டி அப்படின்ட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வருங்க அன்னைக்கு வரைக்கும். ஆனால் ஊரே இவ்வளோ அமைதியாக நிசப்தமாக இருக்குண்ணா. ஆண்களின் நிலைமை இன்னைக்கு எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமையா இருக்குது. யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சமையலை சொன்னாரு, சமையல் சரியா இருக்கா? உண்மையில அம்மா சமையல், உங்களை பார்த்து ஆண்களை பத்தி கேட்குறாங்க, அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? ஆண்களை நீங்க சொல்லுங்க. அம்மா சமையல். மனுஷனுக்கு துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தைடான் படக்குன்னு கையை தூக்கிட்டாரு பத்தியா?
வீட்டுல போய் என்ன பொண்ணு அடி நான் வாங்கிட்டேன்க்கா இன்னைக்கு அப்படின்னு. அது எந்த புருஷன் நோட் பண்ணி வைக்கா? சரி பாவம் மனுஷன், அன்னைக்கு இன்னைக்காவது மனுஷன் சந்தோஷமா பேசுறேன். யாரு புருஷனா? சரி பரவாயில்ல, ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆயிருச்சு. எங்க அம்மா சமையலுக்கு தான் ஓட்டு அதிகமா இருக்கு. இந்த அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல், பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதுதாங்க பொண்டாட்டி சமையல். கரெக்டா? இப்போ நீங்க கிச்சன்ல இருக்கு, ஹாலில் இருக்கிறீங்க, தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிச்சனுக்குள்ள உங்க அம்மா தோசை சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டை எடுத்துட்டு நீங்களே கிச்சனுக்குள்ள போய் அம்மா தாயே இதை அண்ணா இதை எதுவும் புறமோல வச்சிடாதீங்கன்னா அன்னபாரதி அவர்கள் முகவூரில் பிச்சை எடுக்கிறார்களா அப்படின்னு யூடியூப்ல தம்ப்நெயிலா போட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம், சமையலிலே மையல் இருந்தால் மணக்குமடி சாதம் அப்படின்ட்டு சொன்னாங்களே, அந்த சமையல்ல உங்களால் ஈர்க்க முடியுதா? பெண்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம்? அந்த சமையலே உங்களுக்கு சரியில்லையேங்க. சமையல் சரியில்லை, ஆடம்பரமான வாழ்க்கை. ஆண்களுக்கு எது வரம் தெரியுமா? ஆண்களே கரெக்டுனா கைத்தட்டல் கொடுங்க. அகங்காரம், அலங்காரம், ஆடம்பரம் இது இல்லாத பெண்களை தான் ஆண்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்ன ஆண்கள் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஆண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் வரமா உங்களுக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும் தெரியுமா? பெருத்து போகாத உடல், நரைத்து போகாத முடி, எதிர்த்து பேசாத மனைவி கிடைத்தா அதுதான் ஆண்களுக்கு வரம் அப்படின்ட்டு சொன்னா அந்த வரம் உங்களுக்கு கிடைக்குதா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். பாத்தியா, அவர்லாம் 2 கையா தூக்கிட்டார். போரா அந்தா இப்படி இந்த 2 கையும் தூக்கிட்டாப்ல. சத்தியமா ஆண்களே இப்ப நான் சொல்றேன், கரெக்டுனா கைத்தல் கொடுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு ஆண்மகன் மகிழ்ச்சியா இருக்கானா 2 விஷயம்தான். ஒண்ணு, உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பனா தான் ஆம்பளை முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியுது. அப்படின்ட்டா என்னங்க மனுஷன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறேங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடுச்சு, உடனே வாயை மூடுடி அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்? உன் இதழ்கள் மூடி இருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்லி பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுகளை வச்சு என்னத்தை நீங்க சண்டை போட்டு திரிய போறீங்க? இப்படி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சண்டை, எவ்வளவு விஷயங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருப்போம். பட்டின பாக்க ரூட்டுல 45 பஸ்ல கருமலாப புருஷன் கூட பார்த்தேண்டி, சுங்கிடி சாவி மடிப்புள்ள கொத்து சாவி இடுப்புள்ள ஊர்மிளாப உரசு கொஞ்சம் பார்த்தேண்டி, வாடியக்கா தனுக்கா மினுக்கா நடக்கிற ஜோடியக்கா, தனுக்கா மினுக்கா நடக்கிற வாடியக்கா, தனுக்கா மினுக்கா நடக்கிற ஜோடியக்கா, தனுக்கா மினுக்கா நடக்கிற பாம் பஜார் பர்மா பஜார் சிரிப்பு தானுங்க, பத்தவங்க விடும் ரவுசியெல்லாம் போந்தாருங்கோ, பாம் பஜார் பர்மா பஜார் சிரிப்பு தானுங்கோ, பசங்க விடும் ரவுசியெல்லாம் போந்தாருங்கோ, கொத்தா சாவடி லேடி கோயம் பேரு வாடி, கொத்தா சாவடி லேடி கோயம் பேரு வாடி, சின்ன சின்ன பீன்ஸ் வேணுமா, கொத்த வச்ச மிளகு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அவ்வளோ ஜாலியா இருந்தாங்களே. என்னைக்கு ஒரு 3 முடிச்சு போட்டோமே ஆண்களோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்களேன்ட்டு செபாஸ்டியன் சார் கும்பிட்டு போயிருக்காரு. இதற்கெல்லாம் உடனடியாக மறுப்பு தெரிவித்து இந்த அணியில் சரவடி பேச்சாளர் ரோகிணி வராங்க. ஒரு சூப்பரான கைத்தடல் கொடுத்தீங்கன்னா மீண்டும் பெண்கள் அணியே என்று பேசுவதற்காக. ரோகிணி பேசினதுக்கு அப்புறம் 5 நிமிடத்தில் தீர்ப்பு. நம்ம எல்லாம் ஒன்று மண்ணா சேர்ந்து போவோங்க, தனியாக அம்போன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. தேங்க்யூ. யூ வாஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யூ வாஸ் லவ்விங்லி, யூ வாஸ் ஒபீடியன்ட்லி. தேங்க்யூ ஸோ மச்க்கா. பொன்மகளே தேவி அம்மா, பொற்பனே காளி அம்மா, ஆலங்கூடி நாடி அம்மா, ஆரந்தாங்கி வீர மகாளி அம்மா, பொன்மகளே தேவி அம்மா, பொற்பனே காளி அம்மா, ஆலங்கூடி நாடி அம்மா, ஆரந்தாங்கி வீர மகாளி அம்மா, திருவத்தூரில் வாழ்பவளே முத்துமாரி அம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரி அம்மா, திருவத்தூரில் வாழ்பவளே முத்துமாரி அம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரி அம்மா, பொன்மகளே தேவி அம்மா, பொற்பனே காளி அம்மா, ஆலங்கூடி நாடி அம்மா, அறந்தாங்கி வீரமகாளி அம்மா. உலகம் முழுவதும் தன்னுடைய பேச்சாலும் இசையாலும் என்னை போன்ற பேச்சாளர்களையும் பல ரசிக பெருமக்களையும் கட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, ஆஹா, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பிழைப்புக்காக அரசியல் நடத்தியவர் அல்ல காமராசர், பிழையில்லாமல் அரசியல் நடத்தியவர் தான் நம் காமராசர். அத்தகைய வழிவந்த ஆன்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த எளிய ஒளி
அன்புகளின் பணிவு கலந்த வணக்கங்கள். எத்தா தாண்டி எளிமை. என்ன என்ன பாத்தீங்களாக்கா, மேடைக்கு மேடை ஒவ்வொரு நடுவர் இப்படி சொல்லி சொல்லிதாக்கா பாதியா மெலிச்சு போயிட்டேங்க. இதுவே பாதியா? வந்ததுல இருந்து என் ஃபிகரை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ ஸ்டாப். இதுவே பாதினா அப்ப மீதி? டாடா ஏசி வந்துட்டு இருக்கீங்க. டாடா ஏசிக்கார எங்க கிடக்குறான் தெரியாதுங்க. என்னங்க நம்ம பிரச்சனை? இப்படி பேச்சு அது வந்தோடனே கேள்வி பாத்தீங்களாக்கா, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். எங்க அண்ணன் வந்தோடனே கேட்டாரு, யாரு வீட்லயாவது 200 சேலைக்கு கம்மியா வச்சிருக்கீங்களாமா? இப்ப நம்ம அண்ணனை பார்த்து கேட்போம், கேளுமா, யாரு வீட்லயாவது 200 பாட்டிலுக்கு கம்மியா குடிச்சிருக்கீங்க அண்ணாச்சி? என்ன பேச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி கேளு. இல்ல இந்த என்னமா நீ இப்படி பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? இந்த ரெண்டு பேரை பார்த்து பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? கோமணம் கட்டினா நான் கோவிந்த சாமி அதை அவுத்துட்டு போனா ஆறுமுக சாமி மேல பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்க. நீ பேச எப்படி இருக்கு? சீனி சக்கர சித்தப்பா சீட்லயே நக்க பாக்குற மாதிரில இருக்கு. மேல குண்டுபட்டு சாகாதவன் கீழே வண்டு கடிச்சத்தான அந்த கதையெல்லாம் இருக்கு. சாமியே சைக்கிள்ல போற பூசாரிக்கு புல்லட் கேக்குற மாதிரில இருக்கு. 5 மணிக்கு வச்ச அலாரம் ஐயா அம்மா நடிச்சா, 7 மணிக்கு வச்ச அலாரம் எனக்கு என்ன நடிச்சா அந்த கதையெல்லாம். நடுவர்களே என்னம்மா அவ்வளவுதான் பலமணி தெரியுமா? நடுவர்களே 2 சொல்லுவேன்னு பார்த்தேன், நாக்கு வேற நம்ம நமங்குது. ஆமா, இங்க நான் என்ன கேக்குறேன், இவங்க 2 பேரும் இப்படி பேச்சு பேசிருக்காங்களாக்கா, இல்ல எப்படி வீட்டுக்கு போக போறாங்க? சுடுகாட்டுல படுத்து தூங்கிடுவாங்களா? நைட் வீட்டுல போய் கதவு தட்டுவாங்களா? டார்லிங் டார்லிங் கதவு தர டார்லிங். அங்க யாரு வந்து கதவு தரப்ப? என்ன பேச்சு? ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், எங்க அன்னபாரதியை கூட நீங்க விஜய் டிவில, சன் டிவில, ராஜ் தொலைக்காட்சி, வசந்த் தொலைக்காட்சின்னு ஏதாவது பொங்கல் தீபாவளிக்கு தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா அந்த 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு சீரியல் பாக்குற பழக்கம் இருந்தாலும் சரி, நியூஸ் பாக்குற பழக்கம் இருந்தாலும் சரி, பாட்டு பாக்குற பழக்கம் இருந்தாலும் சரி, எல்லா சேனல்லையும் 24 மணி நேரம் அந்த 2 மூஞ்சியும் நீங்க பார்க்கலாம். இவங்களா நீங்க பார்த்தது இல்லையா? ரோஹிணி என்னம்மா சொல்ற? நீங்க செலிபிரிட்டிஸ கூட்டி வந்திருக்கீங்க, சும்மா கிடையாது. எங்க அப்படி ஒண்ணு மூஞ்சி விளங்குற மாதிரி தெரியலையே. நல்லா பாருங்கக்கா, பார்த்த மாதிரி தெரியலையா? சரி, நான் உங்களுக்கு ஞாபகம் என்ன சொன்ன? செலிபிரிட்டியா? செலிபிரிட்டி சுக்கா ரொட்டி மாதிரி இருக்குமா? இப்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். இந்த லைஃப் பாய் விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? லைஃப் பாய் விளம்பரம், அதுல அந்த சோப்பு போட்டோட எல்லா கிருமியும் செத்து போயிடும். ஒரு 2 கிருமி ஓடி சாகாம நெளிச்சுக்கிட்டே கிடக்கும் பாருங்க. அந்த 2 கிருமி இந்த கிருமி இல்ல இந்த கவாது வந்து நாடா புழு கொக்கி புழுன்னு சொல்லு. கொரோனா புழு மட்டும் தான் மிஸ்ஸிங். அது வந்து புழு. என்னம்மா ஆண்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? எப்ப பார்த்தாலும் பெண்களை பார்த்தா டிவி பாக்குறா, சீரியல் பாக்குறா. நான் இங்க இருக்க ஆண்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு போறேங்க, பெண்களை பார்த்து சீரியல் பாக்குறேன்னு சொல்லாதீங்க. ஏன் நாங்க ஏங்க சீரியல் பாக்குறோம்? ஏன் சீரியல் பாக்குறோம் சொல்லி எங்க மனசுல ஒரு ஆசைங்க. ரோஜா சீரியல் வர கார்த்திக் சார் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டாரான்னு ஒரு ஆசை. ஆனா அமைஞ்சிருக்கிறது புள்ள எப்படி அமைஞ்சிருக்கு? எதிர்நீச்சல் வர ஆதி குணசேகர மாதிரி இந்த மாதிரி கத்திக்கிட்டே கிடக்கு. எல்லாரும் கைத்தடல் வருது பார்த்தா அந்த கேரக்டர் கரெக்டா செட் ஆயிருக்குது போலயே. டைவர்ஸ் ஆயா பண்ணிட்டேன். இல்ல கேக்குறேன், ஏம்மா நீ சீரியல் பாருங்க, நான் இல்லன்னு சொல்லல. நான் ஒரு பெண் நடுவராக இருந்தாலும் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். சரி, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா 24 மணி நேரமும் டிவி ரிமோட்டை சுச்சுக்குன்னு மாத்தி பாத்துச்சு. புருஷன் கடுப்பாயிட்டாரு. அடியே 24 மணி நேரம் இப்படி டிவி பார்த்த நடு வீட்டுல தூக்கு மட்டும் செத்துரு வண்டிட்டாரு. இந்த அக்கா கவலைப்படும் நினைச்சிருங்க? நினைக்க நோ நெவர். தொங்குறீங்க, கொஞ்சம் டிவியை மறைக்காம ஓரமா போய் தொங்குங்க. நடுவர் அவர்களே, சும்மா அந்த ஒருத்தன் குத்தின் நேரமா செத்து கிடக்கா. அடுத்த பாயிண்ட் நடுவர் அவர்களே, மனசாட்சி இருக்காம உனக்கு? நான் என்ன கேக்குறேன், அந்த பக்கம் என்ன ரொம்ப ஒழுக்க மாதிரி நாங்க மட்டும் தான் டிவி பார்த்து கெட்டு போற மாதிரி நீங்க பேசுறீங்க. நாங்களாவது 10 மணி வரைக்கும் சீரியல் மட்டும் தான் பாக்குறோம். இந்த ஆம்பளைங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? நைட் 12 மணிக்கு மேல பொண்டாட்டி தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு சேனல் பாக்குறாங்க. அதுல அரை குறையா பொம்பளை ஒரு ட்ரவுசர் போட்டு நடந்துறாங்க, டொக்குன்னு. அதை தெரியாம குடிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. செல்போனுக்கு எல்லாமே ஏன் பாஸ்வேர்டு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? திறந்து பார்த்தா தானே கருமம் தெரியும். பெண்களோட உண்மையான முகத்தை தண்ணி பிடிக்கும் போதும், ஆண்களோட உண்மையான குணத்தை தண்ணி அடிக்கும் போதும் கண்டுபிடிச்சேன். நானே இப்ப என்ன பெருசா வேலை பாக்குறான், என்ன பெருசா வேலை பாக்குறான்னு கேக்குறீங்களே. இந்த சின்ன பிள்ளைகளா உட்கார்ந்து இருக்கா, ஆமா, பிள்ளைகள்ட்ட நம்ம கேட்போம். உன் சைஸுக்கு எல்லாமே சின்ன பிள்ளைகள் தான். இதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் முன்னாடி எவ்வளவு பெரிய மனுஷன் முன்னாடி ரோகிணி இந்த அப்படியே சொன்னேன், இந்த கையை மட்டும் தூக்க கூடாது, யானை தும்பிக்கையை தூக்குற மாதிரியே இருக்கு. பாட்டி வந்து பதறி போய் கிடக்கு. நான் உங்க காலில் விழுந்து கெஞ்சுறேன், இதெல்லாம் தயவு செஞ்சு கட் பண்ணி எடிட் பண்ணிருக்கேன். அதைத்தான் ஒரு ப்ரோமோ வைப்பாரு, நீ வேற. அது என்ன பேச்சு? இந்த பசங்களை நம்ம கேட்போமே, தம்பி மனசாட்சி தொட்டு சொல்லு. இப்ப நீ பேசும்போது கரெக்டா விசில் எடுத்தாப்லையா? ஆமா. அவர் என்ன ப்ரோமோ தம்ப்நெயில் வைப்பா தெரியுமா? யானை விசில் அடிச்சதா முகவரி. அடடா ஆச்சரிய குறி.
உங்களுக்கு எப்பெல்லாம் பாயிண்ட் மறந்துருச்சோ அப்பெல்லாம் என்ன யானைங்கிறது எருமங்கிறது இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாதாமா. குக்கர் விசில் அடிச்சா பஸ் போகாது, கண்டக்டர் விசில் அடிச்சா சோறு வேகாது. ஏதோ ஒரு விசிலுக்கு ஒரு பஞ்சு வந்துச்சுமா, நீ வேற பதறி போய் கிடக்குறான். உன காலைல ஸ்கூலுக்கு எழுப்புறது யாருப்பா? அப்பாவா அம்மாவா? அம்மா. ஆச்சி. ஆச்சி. ஆமா, ஆச்சி ஒரு பெண் தானே. ஆச்சி ஒரு பெண் தானே. அதெல்லாம் கிடையாது. சரி, நீங்க எங்க போயிருந்தீங்க? அந்த பக்கம் சரியில்லை, இந்த பக்கம் போவா. பாப்பா நீ சொல்லு பாப்பா. ஆம்பளை பிள்ளை குசு முடிச்சதா இருக்கு. நீ என்ன பார்த்து சொல்லுவாப்பா? காலைல உன்னை ஸ்கூலுக்கு எழுப்புறது யாரு? அப்பாவா அம்மாவா? அம்மா. காலைல உன்னை ஸ்கூலுக்கு குளிப்பாடுறது யாரு? அப்பாவா அம்மாவா? ஜபாஷின் சார் அதுகிட்ட வாயை கொடுக்காதீங்க. அம்மா வாடா தங்கம். காலைல உனக்கு சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது யாரு? அப்பாவா அம்மாவா? அம்மா. அம்மா. சாயங்காலம் ஹோம்வொர்க் சொல்லி தர்றது யாரு? அப்பாவா அம்மாவா? அப்பா. அம்மா. உன தூங்க வைக்கிறது யாரு? அப்பாவா அம்மாவா? அம்மா. அப்ப உங்க அப்பா என்னதாங்க செய்யறாரு? என்னதான் பண்றாரு? ஆமா, ஒன்னு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனது யாரு? ஆமா, இல்லன்னா போக தெரியாது. ஆட்டோ டிரைவர் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாராம். ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை ஓடி வந்து அம்மாட்ட வந்து கேக்குது, அம்மா அது எங்கம்மா, இது எங்கம்மா, ஸ்கூல் பேக் எங்கம்மா, லஞ்ச் பேக் எங்கம்மா, என்னுடைய டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா, அது எங்கம்மான்னு ஒன்னொன்னா கேக்குது. ஆனா அப்பா கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த குழந்தை கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அப்பா அம்மா எங்கம்மா. அவ்வளவுதான். அம்மா இருந்தா அம்மான்னு ஒரு ஜீவன் வந்துச்சுன்னா எல்லா சகலமும் முடிஞ்சு போச்சு. ஆனா முகவூர்ல மட்டும் ஆட்சி எழுப்புறாங்க. சரி, அவங்களும் ஒரு பெண் தானே. இப்ப நான் என்ன கேக்குறேன், நான் உங்க சார்பா ஒரு கேள்வி நான் இந்த பக்கம் கேக்குறேன். கேளுமா. உங்களுக்கு தான் பொண்டாட்டி மரியாதை கொடுக்கல. பொண்டாட்டி நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாள். பொண்டாட்டி உங்களை அடி அடின்னு அடிக்கிறாள். பொண்டாட்டி சேலையா வாங்கி உங்க பணத்தெல்லாம் செலவழிக்கிறாள். எதுக்குங்க கல்யாணம் பண்றீங்க? ஒரு கோவணத்தை கட்டிட்டு குத்தாய் தானே ஐயா. எத்தனை கோமணம். பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? நீ சொன்னதுல இருந்து இது கையை தட்டலாமா வேண்டாமான்னு பதறிட்டு கை தட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பாட்டை பாத்தீங்களா? மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் கரண்ட் போயிருச்சா? பொண்டாட்டியோட கரண்ட் போயிருச்சு. பொண்டாட்டி என்ன வடிவில் வந்ததுன்னு போயிடுச்சு. பூராமே பொய் புத்தலாட்டமா. இப்ப நான் உண்மையை பாடட்டா? அது பொய்யான பாட்டு. இப்ப நான் உண்மையான பாட்டு பாட்டா? உங்களை என்ன எனக்கு இம்சையா இருக்கு. நாங்க பாடட்டுமா? மரணம் என்னும் தூது வந்தது, அது புருஷன் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. புருஷனே போ போ போ. நாங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். அதுல எங்க ஓட முடியும்? எங்கிட்டு ஓட முடியும்? யாரை ஏத்துக்குவா? நாங்க வாழ்க்கை கொடுத்தது பெரிய விஷயம். அது கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒண்ணு இல்லக்கா, இன்னைக்கு பசங்க மண்டைய பாத்திருக்கீங்களா? மண்டைய பாத்திருக்கீங்களா? அந்த நாய் பறந்த மாதிரி இங்கிட்டு பாதி முடிய இங்கிட்டு பாதி முடிய அதுக்கு பிறகு அட்டாக். ஆமா, கையில ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி ஒரு வளையல போட்டுக்கிறாங்க, கால பொம்பளை பிள்ளை மாதிரி கம்மலை போட்டுக்கிறான், பொம்பளை பிள்ளை போடுற லெக்கின்ஸ் இவன் போட்டு நடக்கிறாங்க, முன்னாடி போடுறது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்குங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா என்கிட்ட வந்து என்னெல்லாம் காலேஜ் ப்ரொஃபசர் என்கிட்ட வந்து சொல்லுது, மேடம் நீங்க சொன்னாதான் கேட்பான், முடிய ஒழுங்கா வெட்டி தொலைய மாட்டேங்கிறேன், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னுச்சு. அப்ப நான் சொன்னேன், டே ராமசாமி நாளையில இருந்து ஒழுங்கா முடி வெட்டிட்டு வருவேன் மேடம், இல்லைன்னா என்ன கிளாஸ்க்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து கிளாஸ்க்குள்ள போடேன். ஏக்கா நல்ல பிள்ளைக்கா, நல்ல பையன், 10 நிமிஷத்துல லெட்டர் எழுதிட்டு வந்துட்டாங்க. லெட்டர் பிரிச்சு படிக்க அவன் எழுதியிருக்கான், என்னை முடிவெட்ட சொல்லி தற்கொலைக்கு தூண்டிய காரணத்தால் இந்த தூக்கு தொங்க முடிவை நான் எடுக்கிறேன். இதுக்கு இந்த அம்மா தான் காரணமே போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. சரி, பையன் தலைமுடி இப்படி வெட்டியிருக்கான்னு சொன்னீங்க, பெண்கள்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன இல்ல கிளியரா தலைமுடி எல்லாம் இழைச்சிருக்காங்களா? நல்லா தானே வச்சிருக்காங்க. எந்த பெண்ணாவது குளிச்சா தலையை பின்றாளா பாத்திருக்கீங்களா? உங்களை சொல்லலக்கா, உத்தரப்பிரதேசத்துல குளிச்சா இப்ப தலையை பின்றதே கிடையாது. அவ்வளவு முடியும் அள்ளி நடு மண்டையில வச்சுக்கிட்டு இந்த நாய்ப்பல் போல ஒண்ணு கிளிப்ப மாட்டிட்டு நடு வீட்டுக்கு பியாய் இருந்த போல இருக்கான். நல்ல மனுஷன் வீட்டுக்குள்ள போக முடியலையா? அதுக்குள்ள பெண்களை பாத்தீங்கன்னா நேர் ஊச்சி எடுத்து தலை வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாரு, எந்த பெண்ணாவது நேர் ஊச்சி எடுத்து தலை வளைக்கால பாருங்க, ஒருத்தையும் கிடையாது. அவன் நேர தூத்துக்குடியில இருந்து ஆரம்பிச்சு நேர ராமேஸ்வரம் போய் மாறி சென்னைக்கு போய் அது கோயம்புத்தூருக்கு போய் எங்கேயோ போய் சேருக்கா. ஆனா யாருக்கு பிரயோஜனம் இருக்கு இல்லையா? உள்ள இருக்க ஈருக்கும் பேனுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இன்னைக்கு நேர்கோட்டில தான் ஓடிட்டு வந்து இப்போ டைம் அடிச்சு போயிட்டு இருக்கு. சார் உங்களால இந்த சைடுல 4 பைபாஸ் ரோடு போட்ட மாதிரி 4 கோடு போடுறாங்க, புருவத்துல 2 கோடு போட்டு வச்சிருக்கான். இன்னும் கோடு போடுறதுக்கு எங்க இடம் இருக்குன்னு தேடிட்டு இருக்கான். இப்பவும் பாரு, பெண்களை 5-6 பேரும் கொம்பு போல முழிச்சிருக்கா, அங்க இழுத்து விட்டுருக்கான். ஆனா உங்களுக்கு எல்லாம் தைரியம் தான். எதுக்கு இங்க இருக்கிற பெண்களை பத்தியே பேசுறீங்கல்ல? நான் உத்தரப்பிரதேசத்துல பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியும் நீ கரெக்டா மாட்டி விடுறோம். இல்ல என்னங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, 18 வயசானோட ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பொம்பளை பிள்ளை மேல ஒரு ஆசை வரத்தாங்க செய்யும். இந்த ஐபிஎல் சீசன் பாத்தீங்களா? இப்ப நல்லா ஒரு பையன் கேட்டேன், டே தம்பி
உனக்கு தோனி ஆடுறது பிடிக்குமா விராட் கோலி ஆடுறது பிடிக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா எனக்கு தோனி ஆடுறதும் பிடிக்காது விராட் கோலி ஆடுறதும் பிடிக்காது. இவங்க 2 பேரும் சிக்ஸர் அடிச்ச உடனே ஒரு 4 பொம்பளை பிள்ளைய ஆடும்ல அதான் பிடிக்குங்கிறாங்க. அது என்ன இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுமா. நல்லா என்னை வச்சு காமெடி இப்படி பண்ணலையே. இப்பதான் தெரியுதா உனக்கு? இல்ல ஏன் பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்க முடியுமாங்க? அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டானாச்சு. அந்த பிள்ளை வேகமா ஓடி வந்து அழுகுது. லெட்டர் பிரிச்சு படிக்க அப்பா பால்காரர் அவங்க அப்பா துளியில அப்படியே எழுதி வச்சிருக்காங்க கவிதையா. அன்பே பாலுக்கு பின்னாடி தயிர் பாத்தீங்களா காரணம் வந்துருச்சு. தயிருக்கு பாலுக்கு பின்னாடி தயிர் சொல்லாத அடுத்த மோருக்கு கட்டாயிரும். நீதான் என் உயிர் தயிருக்கு பின்னாடி மோரு நீ என்ன கொஞ்சம் திருப்பி பாருன்னு எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. படிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன் பிச்சு பிடிச்சுனாங்க. என்னையெல்லாம் பெரிய பேச்சாளர் நீங்க கூப்பிட பெருமைப்படணும். மறுநாள்ல இருந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு லவ் லெட்டர் வரலாமா? மறுநாள்ல இருந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு லவ் லெட்டர் வரலாம். சூப்பர் அப்படி இருக்கணும். ஒரு லவ் லெட்டர் வரல. வெரி குட். எவ்வளவு பெரிய பேச்சாளர் நான். வேற லெவல். மறுநாள்ல இருந்து அந்த பிள்ளைக்கு வரல. மறுநாள்ல இருந்து எனக்கு வரும். நான் கூட நம்ம பார்க்க கொஞ்சம் அழகா இருக்குமா அதனால கொடுத்திருப்பான் போல. இங்க பாடுகாரர் கூப்பிடுறாரு. இல்ல உனக்கு வந்துச்சுன்னு அவன் சுயநினைவோட இருக்கானா கண்ணு தெரியுமா? அவன் லெட்டர்ல என்ன தெரியுமா எழுதி இருக்கான்? கதிர்விட்டு கம்மன் காதலை பார்த்து எதிர்விட்டு எருமைக்கு எனர்ஜின்னு எழுதி வச்சிருக்கான். கரெக்டான அனிமலை பிடிச்சிருக்கான் பாரு. அந்த மான் சவுண்ட் விடுமா? நான் கூட யானை நினைச்சேன். எருமை மாடுக்கா. சாரிக்கா. எங்க எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கான். நீ என்ன வேணா சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பொம்பளை பிள்ளை மேல பாசம் வருங்க ஆசை வருங்க கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணம் வரும். எப்படி தெரியுமா? கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி அப்படிடோட வாழ்க்கையில வந்து போகுடி ஏன் அப்படிடோட வாழ்க்கையில வந்து போகுடி நான் அப்ப கூட ஒன்ன விட்டு போக மாட்டேன்டி பல்ட்டி அடி பண்ணி புசர கலட்டி கொடு பண்ணி நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லட்டி அடி பண்ணி. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப வேண்டாம் ஒரு ஆள் அடிச்சாலே போதும். மத்த விஷயத்தை விட்டுருவாங்க. இப்ப நம்ம சொந்த கதைக்கே வருவோமே. சொல்ல என்ன எல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்க அக்கா. அப்படியா? கெட்ட நேரம் சார் ஊருக்குள்ள அம்சமா அழகா ஒரு பிள்ளை இருந்தா 4 பேர் பார்க்கறது சகஜம் தானக்கா. என்ன அமைதியா இருக்கீங்க? என்ன அவங்க நிலைமை என்ன ஒரே மயான அமைதியா இருக்கு? இருக்கிறாங்க நினைச்சு சந்தோஷப்படுமா? ஏங்க நான் என்னைக்கெல்லாம் எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு தெரிஞ்சோன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டங்க. எனக்கு பொண்ணு கொடுன்னு. தற்கொலை பண்ண வந்திருப்பாமா? ஆனா நான் கல்யாணம் பண்ணா ஒரு காவல்துறை அதிகாரி தான் கல்யாணம் பண்ணேன்னு உறுதியா இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? சொல்லுமா. இறைவனுக்கு கூட உறங்குறதுக்கு பள்ளி அறைன்னு ஒரு இடம் உண்டு. ஆனா உறக்கமே இல்லாமல் உழைக்கக்கூடிய துறை ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது காவல்துறை மட்டும்தான். கொரோனா காலத்துல நாமெல்லாம் நிம்மதியா தூங்கணுங்கிறதுக்காக சாலையில நின்னு டியூட்டி பார்த்தவங்க காவல்துறை. அதனால எனக்கு அவர் ரொம்ப இருந்தாலும் அவர் ஆம்பளை தானே. என்ன பார்த்த உடனேங்க நான் பொய் சொல்ல மாட்டேன் மைக்ல. ஆத்தா முன்னாடி பொய் சொல்லலாமா? என்ன பார்த்த உடனேங்க புடிச்சிருச்சுட்டாருங்க. கரண்ட் இல்ல. ஹலோ சார் கரண்ட் இல்லனா கவிதை சொல்ல முடியுமா சார்? மனுஷனை பார்த்து கவிதை சொன்னாருக்கா? கண்ணே பஜ்ஜிக்கு 2 எண்டு சமோசாக்கு 3 எண்டு பப்ஸுக்கு 4 எண்டு உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும் காதலுக்கு போண்டா மாதிரி நோயண்டு. இவரு போலீஸ்காரரே கிடையாது. இவரு வடகடை போட்டு பழச்சிட்டு இருக்காரு. உங்களை ஏமாத்துறா. ஹலோ செக்ஷன் 902ல போட்டு உள்ள தூக்கி போடுறாங்க. என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா அவருக்குலாம்? என் கல்யாணம் ஆன புதுசுல எல்லா கணவனுக்கும் மனைவி மேல அவ்வளவு பாசம் இருக்குங்க. யார் மனைவி மேல? அவங்க மனைவி மேலதான். ஆமா 1 வருஷத்துக்கு. இப்ப எங்க வீட்டுக்காரலாம் பைக் வச்சிருக்காரு. பல்சர் பைக். அதுக்கு முன்னாடி போலீஸ்னு எழுதி இருக்கும். நான் சொன்னேன் மாமா அக்யூஸ்ட் கூட உங்க பின்னாடி உட்கார வச்சு பைக்ல கூட்டு போறீங்க. ஏன்னா ஒரே ஒரு நாள் உங்க பைக்ல கூட்டு போங்க மாமான்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கல்யாணம் புதுசு பாத்தீங்களா என்ன தெரியுமா சொன்னாரு? நீ வாட்டுக்கு ஏன் பின்னாடி பைக்ல வர்றீங்க போலீஸ்கார் கேப்பாருன்னாரு. என்ன நான் கேட்டேன் நீங்களே ஒரு போலீஸ்கார் உங்களை இன்னொரு போலீஸ்கார் நிப்பாட்டி என்ன கேப்பாருன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? என்னம்மா என்கிட்ட சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? நான் பின்னாடி உட்கார்ந்துருந்தா அந்த போலீஸ்கார் இவர்கிட்ட கேட்பாரா இவ்வளவு பெரிய சந்தன கட்டைய எங்கேயா கடத்திட்டு போறேன். சார் பேமெண்ட் வாங்கிட்டு போனேன். இட்ஸ் மீ. ஏம்மா கறிக்கட்டை மாதிரி இருந்துகிட்டு சந்தன கட்டை நீ நினைச்சோம். ஐயா ஆலே நிர்வாகிகள் இருக்கீங்களா? இருக்காங்க. சந்தன கட்டை எங்கயா பாத்திருக்கீங்களா ஐயா? ஐயா இட்ஸ் மீ. நல்லா உத்து பாருங்க. ஆமாங்க. எடுத்து ஒரேசினா நல்ல மணக்கம்.
ஏமா உருட்டுக்கிட்ட சொன்னா கூட அதை நான் மனசாச்சே ஏத்துக்கிடுவேன். எலெக்ஷன் டியூட்டில காரை கூட நிப்பாட்டினாங்கல்ல. ஆமா. நிப்பாட்டிட்டு ஏன் எனக்கு குறுகுறுன்னு பார்த்தாங்க? இவ்வளவு விலை உயர்ந்த பொண்ணு எங்க கொண்டு போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க வா. சரி நான் உன் தானே சொன்னல. இப்ப நான் சொல்றேன். உங்க வீட்டுக்காரர் பைக்ல எப்படி இருந்தா? ஆமா. என் வீட்டுக்காரர் முந்தானத்து புதுசா பல்சர் பைக் வாங்கியிருக்காரு. சரி. புதுசா பல்சர் பைக் வாங்கின உடனே ஒரு போர்டு பைக்ல வாங்கி எழுதி போட்டிருக்காரு. என்னது? மகளிர் பயணம் செய்ய கட்டணம் எழுதி போட்டிருக்காரு. என் நிலைமை, என் வீட்டுக்கார நிலைமை யோசிச்சு பாரு. எங்க வீட்டுக்காரர் அப்படி கிடையாதுங்க. என்னமா? எங்க வீட்டுக்காரர் அப்படி கிடையாது. மழை சோன மழை பெய்யுங்க. ஒரு துளி மழையில மனுஷனை நனைய விட மாட்டாரு. கல்யாணம் ஆன புதுசுல ஒரு துளி மழையில. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் மழையில நனைஞ்சா அவருக்கு சளி பிடிச்சிருமாக்கா. உங்க வீட்டுல போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டாருங்க. எதுக்கு? அதுக்குள்ள என் தலையை முக்கி நான் செத்துலட்டு. ஹலோ, செம்புல தலையை முக்கி எவன் சாவான்? பாசம் புரியுதா? பாத்தீங்களா? லாஜிக் இருக்குதா? பாசம் புரியுதா? நல்லா ஏன் பிளாஸ்டிக் பூ வச்சு சுத்திட்டு இருக்கேன்? ஏமா? எங்க வீட்டுக்காரருக்கு நான் மல்லிகை பூ வச்சாலே பிடிக்காதுங்க. ஏன் தெரியுமாக்கா? ஏன் தெரியுமா? அந்த மல்லிகை பூல காம்பு இருக்குல்லக்கா, காம்பு அது என்ன குத்தி இருமா. ஏனே அந்த கரண்ட் வயரை என் கையில தானே. ஏனே இங்க பாருனே. ஏன் மன இல்லையா உங்களுக்கு? இங்க இருங்க. என்ன கடப்பார குத்துனாலே நெளிஞ்சிட்டு போயிருமா? என்ன மனசாச்சு? அதே பாரு, என் வீட்டுக்கார நிலைமையை பத்தி உனக்கு தெரியாது. என்ன? நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன். சரி. நழுக்குன்னு ஒரு மிதி என் வீட்டுக்கார் முகத்தை தடம் தெரியுதாக்கா? ஆமா, 4 விரல் தெரியுது. உடனே எப்பா நழுக்குன்னு ஒரு மிதி. நான் அப்படி பதறி எந்திரிச்சேன். சரி. ஏமாமா என் முகத்துல மிதிச்சீங்க அப்படின்னு. ஏன் மிதிச்சீங்க? என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப நாளா அவருக்கு நிலாவுல கால் வைக்கணும்னு ஆசையா. ஐயோ ராமா, ஆண்களுக்கு பூரா கரகம் பிடிச்சிருக்கு போப்பா. உங்க வீட்டுக்காரல என்னங்க வீட்டுக்காரு? உங்க வீட்டுக்காரர் என்ன வீட்டுக்காரு? எங்க வீட்டுக்காருக்கு நான் மூக்குத்தி குத்துனாலே பிடிக்காதுக்கா. ஏன்? மூக்குல வராது. ஆமா குடிச்சு ஐயோ வாங்குங்க பேமெண்ட் 5 நாள் பேமெண்ட் அதுல தான் இருக்குது. அட பாவிகளா. ஏங்க நடுவர் ஹேண்ட்பேக்குக்கே பட்டிமன்றத்துல உத்தரவாதம் இல்லையே. அப்போ உண்மையிலே உங்களோட நிலைமையெல்லாம் ஏமா நீ ஒரு கரெக்டா லிமிட்டோட பேசுமா. என் வீட்டுக்காரர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளு? அன்னைக்கு நைட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிருக்கேன்க்கா 2 மணிக்கு. தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? என் வீட்டுக்காரர் அங்க விக்கிட்டு இருந்தார். ஏமா தண்ணி கொடுத்தா நீ விக்குனா நீ கர்ச்சிப்பு தான் நீட்டு. இல்ல எனக்கு சொன்னாங்கதுல மொத்தமா உள்ள வச்சு வாய அமுச்சு மேல எமலகம் போட்டு வைக்க வருது. சில பேரு விக்கிக்கிட்டு இருந்தார். மாமா விக்குனா தண்ணி குடிங்க மாமான்னா சொல்லியிருக்கேன். குடிக்க மாட்டேன்டி தங்கம்னார். ஐயோ தண்ணி குடிக்க மாட்டேன்டி தங்கம். ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்க? என்ன சொன்னார் தெரியுமா? ஊரே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கு. பயமா இருக்கு இந்த ஜோக்கை ரிலீஸ் பண்றதுக்கு. கேமராமேன் வேற ஃபோக்கஸ் வச்சுட்டாரு. தண்ணி குடிக்க விக்குனார். தண்ணி குடிக்க மாட்டேன்னாரு. ஏன் தெரியுமான்னு? ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவலடி தங்கோன்ட்டார். ஒரு பக்கம் லைட்டா வந்துருச்சு. பாசம் அப்படி இருக்கணுங்க. அப்படி பெண்களுக்கு யா போறவரே ஒருத்திருங்க நானும் வரேன். ஏனாயா வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்ட மாறாப்பு. அடியா கிரிப்பிக்கிரி பாச்சா என்கிட்ட வேகாது. குடும்பத்தில் கட்டி மேய்ச்சா எங்கேயும் போகாது. போறவரே ஒருத்திருங்க நானும் வரேன். ஏனாயா வீராப்பு. சின்ன சின்னதா ஒரு பாராட்டுதல் பாடிக்கிட்டே இருந்தாலே பேசிக்கிட்டே இருந்தாலே அப்படி பிடிச்சு போயிடும். மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் ஆண்களை. சிரிக்கிறீங்க. நான் இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கேன். இப்ப எத்தனை ஒரு மனைவி நேசிக்காங்க இப்ப கேளுங்க. 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்போ வச்சிருக்க குண்டமா தான் அதே மனைவி தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்படுற ஆண்கள்லாம் கை தூக்கம் பார்ப்போம். ஒருத்தரும் தூக்கவில்லை. ஐயே அங்க ஆலயத்துல ரூபா தரக்கூடிய ஆள் ஐயோ வாய்ப்பே இல்ல. யாருமே தூக்கல. என்ன அர்த்தம்? நம்ம அண்ணாச்சிக்கு ஐயோ இங்க கொண்டு வச்சிருக்காரு. எப்பா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரோகிணியே இவ்வளவு நேரம் பேசினியே பொண்டாட்டி சார் நன்றி இல்லாம இருக்காங்க சார். உங்க ஊர்ல ஒரு உள்ளத சொல்லி கேளுங்க. உங்க வீட்டுக்காரர் தான் எல்லாரும் இங்க இருக்காங்க. உங்களை வேண்டானியாச்சு மாரியம்மத்தில நாளைக்கு தீமிதியோட முடியும். நாளை கழிச்சு உங்க ஐயா வீட்டுல இருந்து ஒரு பெட்டி கொண்டு வந்தீங்க. அதை கொட்டுட்டு உங்க ஐயா வீட்டுக்கே கிளம்பிடுங்க. வேண்டான்னு சொன்ன பிறகு எரி இருக்கலாமா? இல்ல என்னங்க சரி இதே கேள்வியை பெண்களை பார்த்தும் கேட்கணும். அக்காவை நல்ல முகவரில் நல்லா சிரிக்காங்களா? இதே கேள்வியை கேட்குங்க. 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும்
இப்போ வச்சிருக்க சொட்ட தலையும் தான். அதே புருஷன் தான் 7 ஜென்மத்துக்கும் எனக்கு கணவனா வரணும்னு ஆசைப்படுற பெண்கள் தான் கை தூக்க பார்ப்போம். இந்தா பாருங்க பாருங்க சார், நல்லா பாருங்க சார். பெண் குல தங்கங்கள் பாத்தீங்களா? நன்றி கடவுளா இருக்கீங்க சார். அங்க பாருங்க சார். 24 அதுதாங்க என்ன நினைச்சீங்க நீங்க? 28 29 30. இந்த ஊர்ல இத்தனை பேர் கை என்ன உத்தரப்பிரதேச பெண்கள் நினைச்சீங்களா? பச்சை சேலக்கார உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். சண்டால நகை நெட்டெல்லாம் எடுத்து தூக்கிருக்காங்க. நல்லா தூக்கிருக்காங்க. அரிசி பருப்பெல்லாம் வாங்கி போட்டானே, பக்கத்துல மூஞ்சி போடுறீங்க. துணியெல்லாம் துவைச்சு போட்டானே. எப்ப 36 அங்க 37 38 அங்க எத்தனை பேர் தூக்கி இருக்காங்க? எப்பாடா அந்த அக்காக்கு தூக்கிட்டாங்க. மகிழ்ச்சி. அந்த அக்கா தூக்கல, பக்கத்துல அவ பொண்ணுன்னு நினைக்கிறேன். 39 அப்பா மானத்தை வாங்காதமா தூக்குமா அப்படின்னு பேரு என்ன 39 பேர் முகவூர்ல கை தூக்கிருக்காங்க. இந்த 39 பேரை ஏன் கை தூக்குனாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த கை தூக்குன 39 பேர் வீட்லயும் அந்த அண்ணன் தான் குழம்பு வைப்பாரு, துணியெல்லாம் நல்லா துவைப்பாரு. மாதிரி தூக்குவா, நல்லா தூக்கு, நல்லா தூக்கா, ரொம்ப கை தூக்குவா, நல்லா தும்பா, நல்லா தின்னுக்கிட்டு. பேச பாத்தீங்களா? அதானே ஏங்க பேச பாத்தீங்களா? அவங்க கை தூக்கலையா, உடனே நம்ம பெட்டி தூக்கிட்டு நம்ம ஐயா வீட்டுக்கு போயிடணுமா? ஏங்க இன்னைக்கு முகவூர்ல நம்ம முடிவு எடுப்போங்க. இன்னைக்கு நைட்டு நாங்க பெட்டி தூக்கிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போறாங்க. ஏமா நீ பெட்டி இல்லமா பீரோல தூக்கணும். ரைட், ஓகே. நான் பீரோல தூக்குறேன். 3 பெண்கள் எல்லாரும் பெட்டி தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போக ரெடியா இருக்கோங்க. ஓகேமா. பெட்டி தூக்கிட்டு நாங்க போறோங்க. நாங்க கல்யாணம் தண்ணி போட்டு 50 பவுன் கொண்டாங்கய்யா. அப்ப போனி யாரு போட்டிருக்கா? யார் போட்டுருக்கா? யாரு போட்டிருக்கா? நம்ம போடுறோமா? நீங்க தான் அங்க பாருங்க சொல்லிச்சு, எங்க மகளுக்கு 50 பவுன் போடுவோம். நான் எங்களுக்கு என்ன போட்டிய, ஒரு சிங்கிடி கிரானுக்கு ஒரு 1.5 கிரானுக்கு ஒரு செயினை போட்டிய. அது சமையல் பாத்திரக்காரனுக்கு கடை வந்துட்டு அடுத்த நாளே வித்து ஈடு வச்சாச்சு. நீங்க கொண்டு வந்தா நீங்க தானே போட்டிருக்கிறீங்க. சிவராஜன் சார் உட்காருங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க? என்ன நீங்க வரதட்சணை வாங்குறீங்க? நீ சும்மா ஆமா வரதட்சணை ஆண்கள் வாங்குறாங்கன்னு ஆமா. சத்தியமாக முகவூரில் இருக்கக்கூடிய எந்த ஆண்களும் அந்த தாத்தா முதற்கொண்டு வரதட்சணை வாங்காத ஆண் தங்கங்கள். என்ன ஒரு பக்கி இங்க கைத்தட்டல் கொடுக்கல? அவங்களுக்கு தான் உண்மை தெரியும். சரி பரவாயில்ல, வரதட்சணை வாங்கியிருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன், பொண்ணுங்க ஆண்கள் சப்போர்ட்டா சொல்றேன். பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் பிச்சைன்னா, பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, மாப்பிள்ளை வீடு நல்லா வசதியா இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், டாக்டர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுடைய மனசும் எச்சதாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்றைக்கு காசு பணம் எதுவும் பார்க்காமல் மனங்கள் பார்த்து திருமணம் முடிகிறதோ அன்னைக்கு தான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. அது வரைக்கும் ரொக்கத்துல தான் நிச்சயிக்கப்படுது. இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே மனசை பார்த்து கல்யாணம் பண்ண பெண்கள் எழுதுறவர்களே. ஆனா அந்த பாசம் இருக்கா? கதறிட்டு கிடக்குறாரு 1/2 மணி நேரமா. எப்படியாவது இந்த ஃப்ரேம்குள்ள செட் பண்ணிடுவோமான்ட்டு. ஆண்கள்னாலே இப்படிதாங்க, ஆண்கள்னாலே இப்படிதாங்க. என் வாழ்க்கையை நான் எடுத்துக்காட்ட சொல்றேங்க. கல்யாண புதுசுல அம்புட்டு பாசமா இருந்தாருல, சந்தன கட்டன்லாம் சொன்னார்ல, அன்னைக்கு நான் சொல்றேன், மாமா இந்த பாகுபலி படம் பாத்தீங்களா மாமா? இதுல இந்த பிரபாஸ் தம்பி கையை நீட்டி நிக்கிறாப்புல, இந்த தேவசேன புள்ள கை மேல ஏறி நடக்குது மாமா. எனக்கு ஒரு ஆசை, சோழி முடிஞ்சு. நீங்க கையை நீட்டி நில்லுங்க மாமா, உங்க கை மேல ஏறி நான் நடக்கிறேன் மாமான்னு. இது ஒரு சின்ன ஆசை தானம்மா. கொலகேஸ்ல உள்ள போய் பாத்துக்கோ. ஏங்க முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியலன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஏட்டி அவ தேவசேன, நீ கோயில் யானைங்க இருக்கா. வீட்டுக்காரன் பெரிய கவிஞரா இருந்திருக்காரு. இந்த பொன்னியின் செல்வன் படம் பாத்திருக்கீங்களா? ஆமா. இந்த இளைஞர்கள் ரொம்ப தூரமா இருக்கீங்க, பக்கத்துல வந்து என் ஃபேஸ பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தா நான் குந்தவை மாதிரி இருப்பேன், ஒரு பக்கம் நான் நந்தினி மாதிரி இருப்பேன். நான் இன்னும் ஜோக்கே சொல்ல, அதுக்குள்ள எஞ்சிருக்கீங்க. 2 இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. இப்ப நான் எங்க வீட்டுக்காரர்ட்ட கேட்டேன், மாமா நான் குந்தவை மாதிரி இருக்கேனா நந்தினி மாதிரி இருக்கேனா மாமா? நான் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதானக்கா? அவர் சொல்றாரு, நீ குந்தவை மாதிரி இல்ல, நந்தினி மாதிரி இல்ல, ரெண்டும் கலந்து குந்தாணி மாதிரி இருக்கங்க இருக்கும். நான் அப்படியா இருக்கேன். என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா ரொம்ப நாளா அந்த ஃப்ளைட்ல போகணும்னு ஆசையா இருக்கு, ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு. வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? இருடி, இப்பதான் மகளிருக்கெல்லாம் இலவச பஸ்ல போறதுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, கூடிய சீக்கிரத்துல ஃப்ளைட்லயும் கொடுத்துருவாங்க, அப்போ போய் தொலைடிங்கிற. பாத்தீங்களா நிலைமை அப்படி இருக்கு. இப்ப மஞ்சுமேல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சா? ஆமா. அந்த படத்தை நானும் எங்க வீட்டுக்காரரும் பார்த்துட்டு பைக்ல வந்திருக்குமா, நான் கேட்டேன், மாமா இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ல இந்த 2 பாறைக்கடியில அந்த பையன் மாட்டினோடனே காப்பாத்துனாங்களா மாமா? ஆமா. இதே மாதிரி நானும் மாட்டிட்டேன், நீங்க எப்படி மாமா காப்பாத்துவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தம்பி தெரியுமா? தம்பி அவர் உள்ள விழுந்துருவேன்டாரா? இல்ல, 2 பாறைக்கு நடுவுல இன்னொரு பாறை மாட்டாதுங்க இருக்கும். லாஜிக்கா மனுஷன் சிந்திச்சிருக்காரு. என்ன சிந்திச்சிருக்காரு? என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாமா அயோத்தியில ராமர் கோவில் கட்டியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த ராமர் கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க மாமா, ஆசையா இருக்குன்னு. வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? அடியே, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி, நம்ம வீட்டுல நான் தான் ராமர், நீதான் சீதை, நம்ம வீடு தான் அயோத்தி, நம்ம வீட்டுல 2 நண்டுனத்தை பெத்து போட்டுருக்கோம், இதுதாண்டி வானர கூட்டமே பேசாம அமுக்கிட்டு. பாத்தீங்களா சார், இங்க இருக்கிற ஆண்கள்ட்ட எல்லாம் நான் சொல்லிட்டு போறேன், தேவதை மாதிரி பொண்ணை தேடுறவன் ஆம்பளை கிடையாதுங்க. சரி, கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவியை யாரு தேவதை மாதிரி பாத்துக்கிறானோ
இப்ப ஆண்கள் கை தட்டுவாங்க. ஓ. தயவு செய்து ஆண்களே, கல்யாணம் முடிக்காத ஆண்கள்லாம் இருந்தா நீங்க வந்து பொண்ணு பாப்பீங்க. ஆனா அழகான பொண்ணு வேணும், அழகான பொண்ணு வேணும்னு தேடாதீங்க. உங்களை அள வைக்காத பொண்ணு இருந்தா அது கிடைச்சு பாருங்க. அதுதான் வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய வரமாக இருக்கும். ஆமா, என்ன பொண்டாட்டிய பாராட்டணுங்க. எப்படி நம்ம பாராட்டணும்? பொண்டாட்டியா நீ கிடைச்சா சந்தோஷம் தான் எனக்கு, என்ன இங்க கட்டிக்கிட சம்மதமா உனக்கு, புருஷனாக நீ கிடைக்க கொடுத்து வச்சு இருக்கு, பத்திடத்து புள்ள கூட பெத்து தானே உனக்கு, கட்ட வெளியில உனக்கு இந்த கெட்ட பழக்கம் எதுக்கு, கிட்ட நெருங்கின உனக்கு ஒரு பட்டம் கொடுக்க இருக்கு, நெருங்கி வந்தா ருசி அதிகம் தெரியாதா உனக்கு. எப்படி இப்படி பாராட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல நம்ம நடக்கிற விஷயத்த பேசுவோம். நிறைவா ஒரு ஆண் தனியா பைக்ல போட்டும் போலீஸ்கார் நிப்பாட்டிடுவார். 2 ஆம்பளைங்க பைக்ல போட்டும் போலீஸ்கார் நிப்பாட்டிடுவார். 3 ஆண்கள் பைக்ல போட்டும் போலீஸ்கார் நிப்பாட்டிடுவாரு. இதே தமிழ்நாட்டுல பொண்டாட்டிய பைக்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போன எந்த ஆணையாவது, எந்த கணவனையாவது, எந்த புருஷனையாவது இதுவரைக்கும் போலீஸ்கார் நிப்பாட்டி இருக்காங்க? நிப்பாட்ட மாட்டாருல்ல. அவருக்கு தெரியும்ல. ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போயிட்டு இருக்கான். சார் இங்க பாருங்க, நீங்க முன்னாடி வாங்க. வாங்க சார், எந்திரிச்சு வாங்க சார். நாங்க பிரச்சனைட்டீங்கல, எந்திரிச்சு வாங்க சார். ஒரே ஒரு கேள்வி இதோட முடிச்சிடுவோம். இதோட முடிச்சிடுவோம் நம்ம. பாயிண்ட் முடி. ஆமா, பாயிண்ட் முடிச்சிடுவோம். நீங்க தான இப்ப சொன்னீங்க பிரச்சனைனே. சரி, இப்போ படி எங்க போட்டுருக்காங்க? படி வழக்கமா அங்க போடுவாங்க. அங்க போட்டாங்க. இன்னைக்கு அங்க போடுறோம். ஆமா, நீங்க எப்பவும் போல படி முன்னாடி தான் இருக்குன்னு நினைச்சு நாங்கலாம் சைடு கூட இறங்கி போயிடுவோம். உங்களுக்கு படி முன்னாடி தான் இருக்குன்னு நினைச்சு வேகமா நடந்து வந்து குப்புற விழுந்துட்டீங்க. அவர் ஆல்ரெடி குப்புற விழுந்த மாதிரி தான் இருக்கிறாரு. ஆமா, மூக்கெல்லாம் உடைஞ்சு பெப்பர் வேன் கடக்குறீங்க. தோலி முடிஞ்சு. ஆமா, ஒரு 108 ஆம்புலன்ஸ் உயா 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 உயான்னு வந்து உங்களை தூக்கி 4 பேர் உள்ள போட்டு ஜிஹெச் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடங்க. ஆமா, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க. பொண்டாட்டி பத்தி இவ்வளவு இதா பேசுறீங்கல்ல, இவ்வளவு பேசும்போது எல்லாரும் கை தட்டினாங்க. ஒரு கேள்வி நான் உங்களை பார்த்து கேக்குறேன். இந்த நிலைமையில கை கட்டு, தலைக்கட்டு, கால் கட்டுன்னு போட்டு பெப்பரப்பேன்னு ஜிஹெச்ல நீங்க படுத்து கிடக்கும் போது உங்களை யாருங்க வந்து பாத்துக்குவா? நர்ஸு. அவதெல்லாம் வருவா சார். ஹலோ, நர்ஸ் நைட் டியூட்டி முடிஞ்சு பெயிர் கை தட்டுறீங்க. அடுத்தால ஒருத்தி வருவாள்ல. ஹலோ, அவனும் காலைல டியூட்டி முடிஞ்சு பெயிர்வாளக்கா. ராத்திரி டியூட்டிக்கு ஒருத்தி வருவாள்ல. நர்ஸ் எல்லாத்தையும் தாங்க பாப்பா. உங்களை ஸ்பெஷலா பாக்குறதுக்கு உங்க பொண்டாட்டி தானங்க வரணும். அந்த என் பொண்டாட்டி நான் இப்படிதான் முந்தா நாள் பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு காலையில வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் போட்டுட்டு பைக்ல எழும்பி போனேன். எங்க சுப்பம்மானிட்டு ஒரு கிளவி கிடக்கா, 84 வயசாச்சு, சாவே மாட்டாங்க. தம்பி பட்டிமன்றமா போறா, ஒரு நாய் குறுக்க சாடி அடிச்சு போய் நான் கிளை விழுந்து நெத்தில எல்லாம் அடிபட்டு எல்லாம் ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டுருக்கு. எவனோ போன் அடிச்சு என் பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டான். அவ வந்தா, ஓடி வந்தா, 1 கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தாச்சு. அவ தான் பொண்டாட்டி. நேர வந்தா, 2 கட் பண்ணி அழகா சாறு புளிஞ்சு அதெல்லாம் அப்படி நல்லா வடிகட்டி பெரிய கிளாஸ்ல ஊத்தி நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு அழகா எடுத்து குடிச்சிட்டு போயிட்டாள. அவங்க குடிச்சிட்டு போயிட்டாங்களா? அதாவது நாங்க தெம்பா இருந்தாங்க உங்களை நல்லா பாத்துக்க முடியும். என்னம்மா நான் என்ன சொல்றேன், நல்ல ரத்தம் நல்லா ஓடும் போது பொண்டாட்டி இப்படிதான் குறை சொல்லும். 60 வயசு ஆகும்போது எல்லா ஆம்பளைக்கும் முற்போக்கு பிற்போக்கு பெரும்போக்குன்னு கட்டிலே போகும். அப்பதான் பொண்டாட்டியோட அருமனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதான் கண்ணதாசன் சொன்னாரு, ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய், அதனால் விழுந்து விடாதிருந்தேன். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்னு கண்ணதாசன் சொன்னாரு. கை தூக்கினாரு. ஒரே ஒரு பாயிண்ட்ல நான் முடிச்சிடுறேன். இங்க இருக்கிற ஆண்களை நான் கை தூக்க சொல்றேன். இவ்வளவு நேரம் பெண்களை கை தூக்க சொன்னீங்க 2 பேரும். அண்ணாச்சி, நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். கேளுமா. எனக்கு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு. என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறா, ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிறா, பிள்ளைகளை பாத்துக்க மாட்டேங்கிறா. நாளைக்கு காலைல அப்பா வீட்டுக்கு கிளம்பி போக சொல்லுங்க, பிள்ளைகளை நானே பாத்துக்கிறேன்னு சொல்ற ஆண்கள்லாம் கை தூக்குங்க அண்ணாச்சி. உடனே பாருங்க. பாத்தீங்களா, கொஞ்சம் டவுட் தான். சோத்துல விஷம் வச்சிருவாங்களா? அப்பலாம் வைக்கணும் நினைச்சா மறுநாளே வச்சிருவோம். உங்களுக்குலாம் எங்க சோத்துல விஷம் வைக்கிறதா? ரசமே விஷம் மருதனமா இருக்குன்னு அவர் பாக்குறாரு. அவர்களே, மனைவி இருக்கும் போது அருமை தெரியாதுங்க. உங்க கூட மனைவி இருக்கும் போதே வாழ்க்கையை ரசிச்சு வாழ கத்துக்கோங்க. ஆண்களுக்கு மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பை விட பின்பே என்று தீர்ப்பு வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா
மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு அட்டகாசமான கைத்தட்டல் மீண்டும் ரோஹிணிக்கு கொடுத்துடலாம். உண்மையிலே 4 பேச்சாளர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டடாக இன்னைக்கு இந்த மேடை கிடச்சிருக்காங்க. சில ஊரில் ஆடியோ நல்லாயிருக்கும், சில ஊரில் ஆடியன்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் தான் ஆடியோவும் சூப்பர், ஆடியன்ஸும் டபுள் சூப்பராக அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி மேடைகள் அமைவது காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம். 5 நிமிடத்தில் தீர்ப்பு. ஒரு பாட்டு போட்டிருக்காங்க தங்கம், அது ரைட்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. இச்சி 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 கொடு, வச்சு 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 கொடு, நச்சு 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 கொடு, ரைட்டா ரைட்டா. அவன் பொண்டாட்டி கொடுத்தா ரைட்டுங்கலாம், இல்லாட்டி ரொம்ப தப்பாக போயிரும்ல. இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு சொன்னார்ல, இந்த அம்மாவுக்கும் மனைவிக்கும் காதலிக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவ அப்படின்னு கேட்டால் காதலி, எனக்கு எப்போ வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டால் மனைவி, எனக்கு ஏன்பா வாங்கித்தரேன்னு கேட்டால் அவள் தான் அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு என்று சொன்னால், அந்த அம்மா எப்போ வருது? திருமணத்திற்கு முன்பு நாங்கள் எங்கள் அம்மா கிட்ட இருக்கும்போது நிம்மதியாக இருக்கோம். என்னைக்கு பொண்டாட்டின்னு ஒரு ஜீவன் வந்துச்சு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, பட்டை வாங்கி கொடு, நட்டை வாங்கி கொடு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஆண்களுக்கு மண்டை நிறைய முடி இருக்கும். இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பூரா நீங்கள் பிடுங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். சத்தியமாக சொல்கிறேன் ஆண்களே, உங்களுக்காக நான் சொல்கிறேன். அவர் சொன்னார்ல, வானத்தை வில்லாக வளைப்பேன், அலை கடலை தாண்டுவேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம், நம்மளை போய் மிருகவதை பண்ணுறோன்னு சொன்னாங்களே, மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாத சாதனையை இளைஞர்கள் நீங்கள் போய் சாதிச்சிங்க பார்த்தீங்களா? அதுதான் திருமணத்துக்கு முன்பு எந்த கணவன் கல்யாணம் முடிஞ்சவனும் பண்ணலைங்க. கல்யாணம் முடிஞ்சது அவங்களால போராட்டம் பண்ணியிருக்க முடியுமா? மெரினா கடற்கரை சொல்லுது இளைஞர்களை பார்த்து, நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன். காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கமில்லாத வீரத்தையும் பார்த்து விட்டேன்னு சொல்லிட்டு மெரினா கடற்கரை இளைஞர்களை பற்றி சொல்லிச்சு. அப்படின்னா எப்படிப்பட்ட துணிச்சலாக இருக்கட்டும், தைரியமாக இருக்கட்டும், ஒரு பொதுநல சிந்தனையாக இருக்கட்டும். திருமணத்திற்கு முன்பு தானே. நான் அத்தனை பெண்களுக்கும் சார்பாக, ஆண்கள் சார்பாக ஒரே ஒரு கவிதை சொல்லட்டுமாக்கா? அக்கா தயவு செய்து கேளுங்கக்கா, ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஆண்கள் சார்பாக சொல்றேன். மனைவிகளே காதல் துணைவிகளே, மனைவிகளே காதல் துணைவிகளே, தாலி கட்டிய நாள் முதல் எங்கள் சந்தோஷத்துக்கு வேலி கட்டிய மாமி அப்பத்த மகளே, தந்திரத்தால் காதல் மந்திரத்தால் தொட்டு தாலி கட்டிய எங்களை எந்திரமாய் சுழல வரும் திரிபுர சுந்தரிகளே, கல்யாணத்துக்கு முன்னாடி இனிக்க பேசுனீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தட்டு தாம்பளத்தை தூக்கி வீசுறீங்க. சத்தியமா நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு மாறுதலை. அதனாலதான் அரசாங்க பாருக்கு தேடி போன ஆறுதலை. கொஞ்சி பேசிய குரல் எங்கே? கொஞ்சி பேசிய குரல் எங்கே? கிள்ளி விளையாடிய விரல் எங்கே? கல்யாணத்துக்கு நான் வாங்கிய ஷூ எங்கே? ஆமா, நான் சட்ட பாக்கெட் வச்சிருந்த 100 ரூபா நோட்டு எங்கே? உங்களை கரெக்ட் பண்ண சொல்லி கரெக்ட் பண்ணி வச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கட் பண்ண சொல்லி எங்களுக்கு போடுறீங்க பொங்க சோறு. கடைசி எங்க நெருங்கிய நட்பு வட்டாரத்தை சுருங்கிய நட்பு வட்டாரமாக்கி எங்களுக்கு போடுறீங்க மெத்தையான சோறு. காஃபின்னா என்ன தெரியுமாமா? சின்ன பிரச்சனைக்கு கூட சவுத்துல அடிச்சு வீசுற குங்ஃபுல்லம்மா. சுமாரா ஆனா கூட சூப்பரா மார்க் போடுற குஷ்புமா குஷ்பு. காஃபி குடிச்சிட்டா கப்பை தூக்கி எறியலாம், பட் கல்யாணம் ஆயிட்டா நட்பை தூக்கி எறிய முடியுமாமா? போருக்கு போனவன் கூட பொழைச்சிருக்கலாம், ஆனா பொண்டாட்டி கூட புடவெடுக்க போனவன் பொழைச்சதா சரித்திரமே இல்லை. கல்யாணமோ காது குத்தோ சீமந்தமோ சினிமாவோ என்னைக்காவது நீங்க சீக்கிரம் கிளம்புறீங்களா? நீங்க உங்களை கிளம்புறதுக்குள்ள ஆம்பளை டாப்பு கலந்து டாப்பா போயிருந்தாங்க. சீரியல் 10 லேட்டா வந்தாலும் என்ன பண்ணாலும் ஒன்னே உப்புமான்னு ஒன்று கிண்டி கொடுக்குறீங்க. அம்மா தாயே, வாரத்துல ஒரு நாள் கிண்டுனாதாம்மா உப்புமா, வருஷம் முழுக்க கிண்டுனா அது ரொம்ப தப்புமா. யோசிச்சு பாருங்க. எங்க பண்ணு மேல லேசா வெண்ணெய் தடவை மாதிரி லைட்டா எங்களுக்கு தொப்பை விழுந்தா கூட உடனே உடம்ப குறை, டயட்டை ஃபாலோ பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு. தெரியாதனமா தான் கேட்குறேன். டயட்டாவும் புருஷன் தான் இருக்கணும், கொயட்டாவும் புருஷன் தான் இருக்கணுமா? ஏன் நீங்க இருக்கக்கூடாதா? எங்க பொண்டாட்டி ஊருக்கு போனா தான் பல ஆம்பளை நிம்மதியா இருக்கான். ஆனா அப்படியே எங்களை நிம்மதியா இருக்க விடுறீங்களா? அங்கேயும் போய் போனை போட்டு கதவை திறந்து போட்டு தூங்காத, கைலியை திறந்து போட்டு தூங்காத, போனை ஆஃப் பண்ணு, 24 நேரமா அதை பண்ணாத இதை பண்ணாத. எத்தனை டென்ஷன். இல்லை தெரியாதனமா தான் கேட்குறேன். ஃபேஸ்புக்கில் எங்களோட நடமாட்டத்தை உளவு பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட் ஐடி ஃபேக் ஐடின்னு சொல்லிட்டு வாரீங்க. ஆட்டோட தாடியை பார்த்தே அது இளங்கரியா கடுங்கரியான்னு கண்டுபிடிச்சு தெரிஞ்சு எங்களுக்கு எங்களோட சேட்டிங் பண்ணுறது லேடியா இல்லாட்டி பொண்டாட்டிங்கிற கேடியான்னு கண்டுபிடிக்க தெரியாதாமா? ஸோ ஆல் லேடிஸ் நல்லா கேட்டுக்கோங்க, நைட்டிக்கு துப்பட்டாவும் துண்டும் செட் ஆகாது, ஃபேஸ்புக்கில் உங்கள் துப்பறியும் படம் ஹிட் ஆகாது. ஸோ நீங்கள் என்னதான் நீங்கள் கோபத்தில் கும்மி அடித்தாலும் குழம்பு சட்டியில் இருக்க பருப்பாக தான் இருக்கும். என்னதான் நீங்கள் கோபத்தில் பண்ணாலும் உங்கள் காலுக்கடியில் இருக்க செருப்பாக தான் இருப்போம். ஸோ வேண்டாம் பேபிமா கோபம். ஆம்பளைங்க ஆல்வேஸ் பாவம் பாவம் பாவம்னு சொல்லி முடிச்சிருப்பாரே. கோவிலுக்கு வர சொன்னியே, வந்தனே குங்குமத்தை தர சொன்னியே, செஞ்சனே புருஷன்னு நான் நினைச்சேன், என்ன பூசாரி ஆக்கிட்டியே. புல்லட்டில் வர சொன்னியே, வந்தனே கையை விட்டு ஓட்ட சொன்னியே, செஞ்சனே ஸ்டைல்னு நான் நினைச்சேன், என்ன ஸ்ட்ரக்சரில் எழுதிட்டியே.
தெரு தெருவா அலையிறடி நெருப்பாக தேயிறடி நெருப்பாக நீயும் பார்த்தா நெஞ்சம் தாக்குமா. ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்களே, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது ஆசை, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா அது பேராசை. மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. தப்பு பண்ணிட்டு திட்டுவாங்கன்னா அவன் மனுஷன், தப்பே பண்ணாம திட்டுவாங்கன்னா அவன் தான் பெரிய மனுஷனா இருக்கிறாங்களே. யோசிச்சு பாருங்க, இத்தனை பெண்கள் தங்கம் அணிந்திருக்கிறீங்க, ஆண்கள் யாருமே தங்கம் அணியலையே. அவங்களே சொக்க தங்கம், அவங்களுக்கு எதுக்குங்க தங்கம் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் போட்டு அழகு பார்த்து நிற்கிறாங்களே. அப்போ ஆணின் தியாகம் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிற காரணத்தினால் ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பு அல்ல, திருமணத்திற்கு முன்பே, திருமணத்திற்கு முன்பே அப்படின்னு தீர்ப்பு சொன்னால் உட்காருங்க. தட்டெல்லாம் தூக்கி கருமா என்னத்த மான சொன்னா இவர் மட்டும் அனாதையா கை தட்டிட்டு இருப்பாருக்கா? இவங்க ரெண்டு பேரும் முக்குன்னு முக்கி பேசியிருக்கிறாங்களே. பெண்கள் இவ்வளவு பேர் அக்காலாம் நின்றுக்கிட்டு பாயை விரிச்சு உதறிச்சு அத்தாடி தீர்ப்பன்னைக்கு கேட்காம சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி உட்காந்து நின்று கேட்டுட்டு இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்மகனின் நிலைமை எப்படி மாறும்? எங்க பொண்டாட்டி ஆசைப்படுறான்னு அத்தனை ஆண்களும் குற்றம் சாட்டுறீங்க. என்ன ஆசைப்படுறாக்கா? சைக்கிளில் போகிற தன்னுடைய புருஷன் பைக்கில் போகணுன்னு ஆசைப்படுறான், பைக்கில் போகிற தன்னுடைய புருஷன் காரில் போகணுன்னு ஆசைப்படுறான், காரில் போகிற தன்னுடைய புருஷன் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்படுறா, ஃப்ளைட்டில் போகிற தன்னுடைய புருஷன் அப்படி மேலே போய் சேர்ந்துடணும்னு ஆசைப்படுறா. 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் எனக்கு மட்டும் சொல்கிறாள். எங்கள் பெண்கள் கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாருங்க. பெண்கள் கிட்ட ஆண்கள் கிட்ட ஒரு 100 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோட்டர் அடிச்சு குப்புற விழுந்துருவீங்க. பெண்கள் கிட்ட ஒரு 2 ரூபாய் இருந்தா கூட ஊதுபத்தி வாங்கி வீட்டையே மணக்க செய்பவள் தான் பெண் என்று சொன்னால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தூரத்துல ஆண்களுடைய மனசு சபலம் அடையும். யோசிச்சு பாருங்க, அப்படி அழகான ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு அமையலையே. ஆனா ஒரு பெண்மகள் இப்படி தயங்க மாட்டாங்க. எவ்வளோ அஜித்குமார் மாதிரியே ஒரு ஆம்பளை வந்தா கூட இதே பேண்ட் சட்டையை தான் புருஷனுக்கு போட்டு அழகு பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைப்பவள் தான் தமிழச்சி அப்படின்ட்டு சொன்னா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏங்க, எல்லா விஷயங்களையும் தாண்டி கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதகம் பாருங்கன்னு ஜெபாஸ்டின் சார் சொன்னார். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே ஒரு பெண்மகள் இறந்துட்டா, சரி ஆண்மகள் இறந்துட்டா, அந்த பெண்மகளுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பேர் என்ன? விதவை, கைம்பெண். அதுவே கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல அந்த பெண் இறந்துட்டா, அந்த ஆண்மகனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பேர் என்ன? புது மாப்பிள்ளை. தோற அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவாப்புல. எங்க தாலி கட்டணும், எங்க ஃபர்ஸ்ட் நைட்டு கிளம்பிடுவாப்புல. அப்ப பட்டுக்கோட்டை அன்னைக்கே சொன்னாரு, மனைவியை இழந்தவன் கிழவனே ஆனாலும் மறுமணம் பண்ணிக்கிட உரிமை உண்டு, இளம் மங்கையை மணப்பதுண்டு மண்டை வறண்டு, கணவனை இழந்தவள் கட்டழகி ஆனாலும் கடைசி சாக மட்டும் உரிமை உண்டு, இதில் கதைகளும் கட்டிவிடும் ஊர் திரண்டு அப்படின்ட்டு சொன்னா. பெண்களா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறது அவ்வளவு ஈஸியா சொன்னாங்களே. 10 மாசம் ஒரு குழந்தையை வயிற்றில் சுமக்கிறது சாதாரண விஷயமாங்க. குழந்தைக்கு இப்படி திரும்பி படுத்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ, அப்படி திரும்பி படுத்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பார்த்து 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 அந்த குழந்தைக்காகவே 10 மாதம் ஒரு சுமந்தை குழந்தையை பெற்றெடுக்கிற சாதாரண விஷயமா? 1வது மாதத்தில் வாந்தியும், 2வது மாதத்தில் மயக்கமும், 3வது மாதத்தில் மகிழ்ச்சியும், 4வது மாதத்தில் தலைவலியும், 5வது மாதத்தில் வயிற்று வலியும், 6வது மாதத்தில் இடுப்பு வலியும், 7வது மாதத்தில் வளையல் ஒளியும், 8வது மாதத்தில் சோர்வும், 9வது மாதத்தில் பயமும், 10வது மாதத்தில் மறுபிறவியுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த மாரியம்மனுக்கு சமம் தான் அப்படின்ட்டு சொன்னா இல்லைன்னு மறுக்க முடியுமாங்க? அப்போ பெண் என்பவள் யார்? இந்த வள்ளுவர் வாசுகியை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாசுகி அம்மா வள்ளுவர் கூப்பிட்டாருன்னா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் போட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்களா. ஒரு முறை கிணத்துல நீர் அடிச்சிட்டு இருக்கும் போது வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாராம், அப்படியே போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாங்களா. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு மேடையில் நான் சொன்னேன், வாசுகி அம்மா அப்படி வள்ளுவர் கூப்பிட்டோன்னா அப்படி போட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாங்களா. வாலி ஒரு நிமிஷம் நின்றுச்சாங்க. ஏன்? கற்பின் திறன், அதனால வாலி நின்றுச்சு. இதை ஒரு மேடையில் சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஓஹோ, கற்பின் திறன் வாலி நிற்கணும். கீழே இருந்து கூப்பிட்டாரு, அடியே பத்மா மாவள நீ போய் வாலியர் அடி. வாலி மட்டும் நிற்கலையோ ஆத்தா விட்டு கிளம்பிட்டார். எனக்குங்க ஹார்ட் படக்கு 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 படக்குன்னு வெளியே வருது. ஒரு ஊருக்கு போய் பட்டிமன்றம் போய் குடும்பத்தை ரெண்டாக்கிறோமோன்னு பயந்துட்டு இருக்கேன். பத்மாக்கா வாலி அரைக்க போறாங்க. இங்க என் ஹார்ட் படக்கு படக் படக் படக். பத்மாக்கா வாலி இறக்கிறாங்க. இங்க இருந்து புருஷன் கூப்பிடுறாரு, பத்மா பத்மா. வாலி ஒரு நிமிஷம் நின்னுச்சுங்க. கற்பின் திறனா ஒரு மண்ணும் கிடையாது, கப்பியில சுத்தி நின்னுச்சு. ஏன்னா வாலி திரும்ப பார்த்துச்சு. பொண்டாட்டி வாசிக்குமா இருக்குன்னா கூப்பிடுற புருஷன் வள்ளுவனா? வாலி திரும்பி பார்த்துச்சு. என்ன யோசிச்சு பாருங்க, கணவன்மார்கள் அப்படி இருக்கிறீங்களா? இப்பிறவியில் 2 மாதரை என் சிந்தையாலும் தொடேன் அப்படின்னாரு ராமபுரான். இன்னைக்கு எத்தனை கணவர்கள் இருக்கிறாங்க?
எங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனைவியோட உறவு, இவங்க சொன்னாங்கல்ல, சாக போற நிலைமையில உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வாந்தியை கையில் ஏந்தக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் மனைவியாகத்தான் இருக்க முடியும். இல்லைன்னு சொல்ல, எல்லா உறவுகளும் போயிடுவாங்க. மகள் உண்மையிலே பெத்த குழந்தைகளை சொல்றோம், குழந்தைகள் நடக்கிற வரைக்கும் தான் அது நம்ம பிள்ளை, நடந்த பின்னாடி அது நமக்கு இல்லம்பாங்க. அந்த குழந்தை எல்லா உறவுகளும் போயிடும். மனைவி என்ற ஒரு ஒற்றை உறவு அது சப்போர்ட்டாக நிற்குங்க. ஏங்க ஒருத்தன் வாழ்கிறதுக்கே பிடிக்காம செத்து போயிடலாம் நினச்சி தூக்கு போட்டு நான் சாக போகிறேன்டின்னு போய் நட்டுக்கிட்டு நிற்கிறான். உடனே பொண்டாட்டிங்கிற உறவு வந்து சொல்கிறீ, ஏங்க தூக்கு போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? தண்டவாளத்தில் தலையை வச்சு செத்துருவண்டி, தண்டவாளத்தில் தலையை வச்சு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? கத்தியை வச்சு குத்திட்டு செத்துருவண்டி, கத்தியை வச்சு குத்தி சாகலைன்னா என்னங்க பண்ணுவீங்க? மாத்திரையை போட்டு செத்துருவண்டி, மாத்திரையை போட்டு சாகலைன்னா என்னங்க பண்ணுவீங்க? சோகமாக ஓரமாக போய் உட்காந்துட்டாப்புல. அப்போ தான் மனைவிங்கிற ஒரு உறவு வந்து அப்படி தோலை தட்டி விட்டு சொல்லிச்சு, ஏங்க சாகிறதுக்கே உங்களுக்கு இது தோலாமா? சாரிம்மா, சாகலாமா? மனைவிங்கிற ஒரு உறவு சொல்லிச்சுங்க, சாகிறதுக்கே உங்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையாங்க? நான் இருக்குங்க, நம்ம குழந்தை இருக்குங்க, நம்ம குடும்பம் இருக்குங்க, தைரியமாக துணிச்சலாக சொல்லிச்சுனாங்க. நண்பர்களே, வெளிநாட்டிலெல்லாம் கோவில்கள் இருக்கின்றன, வெளிநாட்டிலெல்லாம் கோவில்கள் இருக்கின்றன. நம்ம நாட்டில் தாங்க குடும்பமே கோவிலாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னா, மனைவி என்ற ஒரு ஒற்றை உறவுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான். துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையுருமகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணை, சீமாட்டி, சூரியை, சையோகை, தம்பிராட்டி, தம்மே, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடையார், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகடு, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டால், ஆயந்தி, ஊடை, மனைவி, நாச்சி, பறவை, பெண்டு, இல்லார், பத்தினி, கோமகள், மனை கிளத்தி, மனைத்தக்கால் என்று மனைவி என்ற ஒற்றை உறவுக்கு 62 பேர்கள் வச்சா அப்படின்னா சும்மா வாங்க. நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கணவர் அப்படின்னு பட்டம் கிடைக்குது. கணவன் அப்படிங்கிற ஒரு ஒற்றை உறவுக்கு சாதாரண பேர் வைக்கல, 60 பேர்கள் வச்சான் தமிழ்ல. பதி, கொழுனன், இல்லாளன், அகமுடையான், ஆம்படையான், வீட்டுக்காரர், ஆத்துக்காரர், என்னவன், மனையான், மணாளன், மணவாளன், உற்றான், கொண்டவன், கொண்டகன், தலைவன், நாயகன், அள்ளுகன், ஆம்பான், கிழவன், உரியவன், உடனிகழ்வான், தலைமகன், தம்போன், குடும்பி, தாட்டான், மகினன், பத்தன், கண்ணாளன், அன்பன், கேளவன், கோமந்தகன், மண், நாச்சியன், மைந்தன், விளைந்தோன், வேட்டான், கண்டன், வல்லவன், கண்வாளர், தற்கொண்டான், ஆர்வலன், அகவாளன், ஆளான், இல்லாளான், இறை, ஐ, பாதி, கூந்தற்கிழவன், இற்கிழவன், உயிர்கிழவன், வேட்கை துணைவன், கேள்வன் என்று கணவன் என்ற ஒற்றை வார்த்தைக்கு 60 பேர்கள் தமிழ்ல வச்சா அப்படின்னு சொன்னா, இதுதான் கணவன் மனைவி உறவுங்க. இந்த கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது குழந்தை செல்வம்னு ஒண்ணு பிறக்குது. அந்த குழந்தைக்காக நாம குழந்தையா மாறுதோம்ல, அது திருமண பந்தத்தில் தான் கிடைக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆணுக்கு நிறைவான மகிழ்ச்சி என்றதுனால தான் பாட்டுல போட்டான், வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் பந்தும் முடி போட்ட சொந்தம் பிரிவென்ற சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணிவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பகில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளி நேசம் ஒரு கோவில் நெஞ்சம் ஒரு வீணை பாடுவேன் நானே சங்கீத சாம்ராஜ்யமே. கல்யாண மாலைன்னு சொன்னானே, கடவுளை இது உதாரணமா வச்சே நான் சொல்லி முடிக்கிறேன். பிரம்மா தன்னுடைய நாக்குல சரஸ்வதி வச்சாருங்க. ஏன் பிரம்மா தன்னுடைய நாக்குல சரஸ்வதி வச்சாங்க? படிச்சவெல்லாம் பெரிய பணக்காரன் இல்லைங்க, படிச்சவெல்லாம் பெரியாவில்லை, நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் குளிர்ந்த வார்த்தைகளாகவும் யாரையுமே காயப்படுத்தாத வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பிரம்மா தன்னுடைய நாக்குல சரஸ்வதி வச்சார். விஷ்ணு தன்னுடைய மார்புல லக்ஷ்மி வச்சார். ஏன் தெரியுமா? பணம் வச்சிருக்கவன்லாம் பணக்காரன் இல்லைங்க, கொடுக்கும் மனம் யார்கிட்ட இருக்கதோ அவன்தான் பணக்காரன் என்பதை உணர்த்துவதற்காக விஷ்ணு தன்னுடைய மார்புல லக்ஷ்மி வச்சார். இதெல்லாம் தாண்டி சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதியே பார்வதி தேவி கொடுத்தாருன்னு என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது ஒரு ஆணுக்கு திருமணத்திற்கு முன்பு அல்ல, திருமணத்திற்கு பின்பே என்பது இறுதி தீர்ப்பாக வைத்து, கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடை
கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோளும் துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்ற அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று முகவூர் மக்கள் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.